அரட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா நம்ம மரபணு மாற்றப்பட்ட இப்பொழுது ஜின்னு அழைக்கப்படுற மரபணு பொறியியல் துறை அப்படின்னு உள்ள வந்திருக்கிறாங்க. இதை பத்தி ஒரு 5 எபிசோடு இந்த சீசன் முழுக்க பேசுறதாக இருந்தோம். முதல்ல அறிமுகம் செஞ்சோம். அதுக்கு பிறகு அரச்சலூர் செல்வம் பேசியிருந்தாப்புல தமிழக அளவுல என்ன வேலைகள் நடந்திருக்குன்ற ஒரு வரலாற்று பின்னணியும் அந்த அரசியல் பின்புலமும் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளோட அனந்தும் இணைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக பாதுகாப்பான உணவு சார்ந்து சேஃப் ஃபுட் சார்ந்து தொடர்ச்சியாக தமிழகத்திலும் தேசிய அளவிலும் நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு எதிராக இருந்த மக்கள் இயக்கங்கள் நடத்தின தமிழகத்திலும் சரி, அது அரசியலுக்கு வாதிகளோட அரசியல் கட்சிகளோட நடந்த நெகோசியேஷன்ஸ் போராட்டங்கள் இது அனைத்திலையும் தன்னை ஒரு தன்னார்வலாகவே இணைந்து அதை தேசிய அளவில் வேலை செய்யறன்ற இடத்துல இருக்கிறாங்க. சேஃப் ஃபுட்டுங்கிற இடத்துல இருந்து இதில் நடக்கக்கூடிய அனைத்து அபத்தங்களையும் கேள்வி எழுப்பக்கூடிய முதல் நபராக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளோட அனந்த் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா வணக்கங்க. வணக்கம் ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஜிஎம் பத்தி பேசும்பொழுது நம்ம யூஸ்வலா களத்துலயும் சரி மற்ற இடங்கள்லயும் தொடர்ச்சியா வருவதற்கான பயிர்கள் அது இருக்கு இது இருக்கு 50க்கும் மேற்பட்டது இருக்குன்னு பேசியிருக்கோம். அதுல பருத்தியிலேருந்து தொடங்கி ஒரு 4 மட்டும் நம்ம களத்துல வேலை செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். பருத்தி, கத்திரி, கடுகு, இப்போ அரிசிக்குன்னு இது போக நிறைய பயிர்கள் பண்ணி வச்சிருந்தாங்க சொல்றேன். இவங்க ஏன் இந்த இடத்துல இருந்து இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டுங்கிறத அந்த வார்த்தையை இந்த அரசாங்கம் மாத்திக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போராட்ட வரலாறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் இயக்கமாக. ஏன்னா பல்வேறு ஆய்வாளர்கள் அல்லது இவங்க சொல்லக்கூடிய அறிஞர்கள் அல்லது விஞ்ஞானிகள்னு இவங்க சொன்னவங்க எல்லாருமே இது இது நல்லதுதான், அது நியாயம்தான், ஜிஎம் ஃபுட்டு நியாயம்தான் பேசினவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாங்க இப்ப ஜிஎம் பண்ணல, இப்ப என்ஜினியரிங் தான் பண்ணியிருக்கோம், அரிசிக்குள்ளே அதை பண்ணியிருக்கோம்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு மட்டும் தெரியுது. இந்த வரலாற்று பின்புலமும் பாதுகாப்பான உணவு சார்ந்த தேசிய அளவில் நடந்த இயக்கம் அல்லது போராட்டம் அல்லது எஜுகேஷன், முக்கியமா அந்த அவேர்னஸ்ல இருந்தே ஆரம்பிச்சோம்னா கூட இது தேசிய அளவில் எப்படி இருந்ததுன்னு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்ததே அவர்கள் ஒரு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கியிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மாடிஃபிகேஷன் தப்புன்னு அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அதை அக்கௌண்டபிலிட்டி படுத்தி பின்னாடி பார்ப்போம். ஆனா இந்த நகர்வுக்கே பெரிய வரலாற்று பின்புலம் இருக்கிறதா பாக்குறேன். அதை நீங்க கொஞ்சம் சொன்னாங்களா? இப்போ அதான் இவங்க நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிறல மரபணு மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுல இருந்து இவன் இன்னைக்கு எப்படி ஒதுங்கி வரானா நைசா அதை வந்து ஜிஇங்கிறான், ஜெனட்டிக் எடிட்டட் அப்படிங்கிறான். அதாவது மரபணு திருத்தப்பட்ட திருத்தம் செய்த அப்படின்னு வச்சுக்கலாம். அது மாதிரி தான். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வார்த்தை ஜாலம் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட வார்த்தை ஜாலம் இருக்கும் இல்லையா. இப்ப பெஸ்டிசைடுனா அதுக்கான அந்தந்த பாஷையில அது என்ன வார்த்தையா வரும் புழங்கப்படும் அப்படிங்கறத கூட வந்து இண்டஸ்ட்ரி தான் முடிவு பண்ணுது. சிஐடியில முடிஞ்சாலே உங்களுக்கு சூசைட் ஹோமிசைடு மாதிரி கொல்லி, அப்போ அது வந்து பூச்சி கொல்லியா மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இந்தியில தவானுவோம், ஓகேவா, இதுல வந்து மருந்து பூச்சி. சோ அவங்க வந்து அதை பூச்சி கொல்லியா கூட சொல்லணும், பூச்சி மருந்து அப்படின்னு தான் எடுத்து வைக்கிறான் அந்த வார்த்தையை. சோ தே பிளே வித் தி வேர்ட்ஸ் a lot. இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட என்னைக்குமே வந்து வார்த்தை ஜாலம் ரொம்ப ஜாஸ்தி. சோ அவன் இப்போ இவ்வளவு நாளா மரபணு மாற்றப்பட்ட ஜிஎம்ஓன்னு கொண்டு வந்துட்டே இருந்தான். ஜிஎம்ஓல வந்து நீங்க சொன்ன மாதிரி 2002 பருத்தி வந்துச்சு இந்தியா உள்ள. ஒரு 8 வருஷத்துக்குள்ளேயே வந்து 95-98% இந்தியால விளைவிக்கப்படுற பருத்தி ஒரே ஒரு கம்பெனியோட மரபணு மாற்றப்பட்ட இந்த மொன்சான்டோவின் விதைகளாக மட்டுமே இருந்தது. அதுல இன்னொன்னு என்னன்னா திருப்பி அப்போ விவசாயி அதில் வாங்கிட்டாருன்னா திருப்பி ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட்ட தான் போய் வாங்கணும். நீங்க திருப்பி அதையே நீங்க அதை சேவ் பண்ணி அப்படியே இது காலங்காலமா 10,000 வருடங்களாக நம்ம அக்ரிகல்ச்சர் எப்படி வந்துச்சோ அது மாதிரி இருக்காது. அது மாதிரி இல்லாக அப்படி இவங்கள்ட்ட திருப்பி வாங்கணும். ஸோ அது ஒரு வியாபாரம், அது கமாடிட்டி. சீடை வந்து ஒரு கமாடிட்டி ஆக்கிட்டாங்க. அவங்களுடைய வல்கர் ப்ராஃபிட்டுக்கான ஒரு பொருளாக மட்டுமே ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டுமே பண்ணுது. ஆனா அந்த ஒரு கம்பெனிக்காக மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, வேற கம்பெனிகள்லாம் இருக்காங்க. அவன் இல்லாம வருவான் அடுத்தது வந்து அடுத்தடுத்துன்னு ஒரு 50 இது மாதிரி பல பயிர்களுக்கு ரெடியா வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எக்கச்சக்க கேள்விகள் இருக்கு. சயின்ஸ்ல இருந்து சயின்டிபிக்காவும் இருக்கு, சயின்ஸ் உலகத்தில இருந்து கேள்வி. அதாவது சயின்ஸ்ல வந்து ஜென்ரலா சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர்களுடைய ஸ்பான்சர்ஸ்க்காகவே வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பவங்களும் அவங்களோட ஃபண்டர்ஸ்க்காக மட்டும்தான். ஆனா அதுக்குள்ளேயும் வந்து முதுகெலும்போடு எழுந்து நிக்கிறவங்களா இருப்பாங்க. உலகம் பூராவும் இருந்தாங்க. இந்தியாலேயே வந்து ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட தந்தையாக கன்சிடர் பண்ணப்பட்ட புஷ்பா பார்கவா தான் வந்து கேள்வி கேட்கறாங்க. சோ அதனால இது வந்து ஏதோ ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், எங்கேயோ சில ஆக்டிவிஸ்ட் மட்டும் எல்லாம் எழுப்பல. ஃபர்ஸ்ட் அங்கேயும் தான் வருது. அதுக்கப்புறமா தான் நம்ம விவசாயிகள் ஆங்கில பாத்தீங்கன்னா சாவரனிட்டி என்ன ஆகுது, சீட் சாவரனிட்டி என்ன ஆகுது, டைவர்சிட்டி என்ன ஆகுது, அது மாதிரி தான் வந்து அக்ரிகல்ச்சர் ரீதியாகவும் பாக்குறோம். அதுக்கப்புறம் ஹெல்த்
என்விரான்மெண்ட் ஹெல்த் ஆகுது, ஹியூமன் ஹெல்த் ஆகுது, இதுக்கான ஸ்டடிஸ் என்ன பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து ஒரு 2 கேள்விகள் ஏதாவது ஒரு புதுசா வரணும்னு நீங்க அறிவியலா இருக்கட்டும், தொழில்நுட்பமா இருக்கட்டும், எதை சார்ந்து வந்தாலும் அது தேவையா இல்லையான்னு பாக்கணும். இன்னைக்கு நான் டெய்லி ஆபீஸ் போயிட்டு வரணும், ஆபீஸ் 30 கிலோமீட்டர்ல இருக்கு, நான் சைக்கிள் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், நாங்க 3-4 பேர் சேர்ந்து யோசிப்போம். அப்போ அதுல எது பெட்டர், ஏன் இந்த ரோடுக்கு இது ஓகேவா, நான் எப்படி பண்ண முடியுமா, இல்லன்னா இங்கே இருந்து அது வரைக்கும் ட்ரெயின் பிடிச்சி எவ்வளவு. அப்போ என்ன பாக்குறோம்னா தேவை இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். அப்போ அதுக்கு எது கரெக்டான இதுன்னு பாக்குறோம். சோ அது 2 பாக்கணும் என்னைக்குமே. நீட் பேஸ்ட் அனாலிசிஸ் ஒண்ணு இருக்கா, அது தேவை இருக்கா அப்படின்னு அதை வந்து இன்னி வரைக்கும் அவங்க பார்த்த மாதிரி தெரியல. இவன் வந்து என் கையில சுத்தி இருக்கு, அதனால எல்லாத்தையும் ஆணியாக்குன்றான். என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுக்கு நான் உங்களுக்கு விற்கிறேன், அதுக்கான விற்பனை அதை டூலா யூஸ் பண்றேன், அதை தான் நான் கொண்டுருவேன். நமக்கு எனக்கு வேணுமா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. விவசாயிக்கு என்ன வேணும் அங்க அதை பார்க்கல, நம்ம சமூகத்துக்கு என்ன வேணும் அதெல்லாம் பார்க்கல. சோ வார்த்தை ஜாலங்கள் திருப்பி அங்க வச்சு அவங்க கொண்டு வந்து அதை முன்னிறுத்தி தள்ளுறாங்க நம்ம மேல. அப்படிதான் வந்துச்சு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவங்களுக்கு வந்து இதை தள்ளும்பொழுது ஒரு அரசியல் சார்ந்து இயங்குறவங்களும் சரி, இந்த சயின்ஸை இவங்களுக்காக ப்ரோப்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்காக தள்ளுறவங்களும் சரி, அப்போ இதுக்கான தேவை இருக்கா, அதுக்கான ப்ரிகாஷனரி பிரின்சிபிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கா, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அது நீட் பேஸும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. 3வது சைடு அதுல என்ன பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டா ரிசர்ச் இருந்திருக்கா, ஒரு அனாலிசிஸ் இருந்திருக்கான்னு அதுவும் இல்ல. அவனை வந்து சரிடா நீ பண்ணிருக்கீங்களா, நீங்க பண்ண டெஸ்டோட ரிப்போர்ட் நீங்க போடுங்க. அப்போ அதுக்கான புரோட்டோகால் என்ன, அதுக்கான ரெகுலேஷன் என்ன, அதுக்கான ரெகுலேட்டரி மெக்கானிசம் என்ன, யாரு அதுக்கான இதெல்லாம் செட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனே செட் பண்ணிக்கிறான். நானே பண்ணிடுவேன், நானே கொண்டு வந்துக்கிறேன். இப்ப ஆக்சுவலி உலகத்துல அமெரிக்கால எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிலாம் வந்து அவர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படிலாம் பேசுவாங்க. FDA நிஜமாவே வந்து கொஞ்சம் நிறைய இது உண்டு. அப்போ எப்படி நிறைய அங்க அவங்க ஊர்ல தான் நிறைய தப்பான பொருட்கள்லாம் விற்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியே வந்து அதுக்கான ரெகுலேஷனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும், வேற ஏதாவது பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு GMOவா அந்த ஊர்ல FDA நிஜமாவே ஒரு பயோசேஃப்டி ரெகுலேஷன்றது அங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங். அந்த டெஸ்ட் வந்து தாண்டணும்னா தாண்டி இருக்க முடியாது. சோ அவன் என்ன பண்றான், அப்போ அதுக்கான ரெகுலேஷனே மாத்துறான். கேள்விப்பட்டிருப்பீங்க GRAS அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதே இந்த இண்டஸ்ட்ரியே தான் கொண்டுறது. இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்டது கொண்டேன். அந்த உணவை வந்து ஏதாவது புதுசா ஒரு உணவு வருதுனாலே அப்போ அதுக்கான கண்டிஷன் இருக்கணும், ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கணும்ல. அவன் FDA இதெல்லாம் பண்ணணும்ன்றான். அப்போ பயோசேஃப்டி பண்ண சொன்னா இது ஃபெயில் ஆயிரும், பண்ண முடியாது. அதனால அதை பண்ணாம நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்றான், GRAS அப்படின்னு ஒரு கேட்டகரி கொண்டுறான். அப்படின்னு என்னன்னா ஜெனரலி ரெகக்னைஸ்ட் ஆஸ் சேஃபா. யார் சொல்றாங்க இத? அதோட உற்பத்தியாளரே இல்ல FDA சொல்லல, இவர் கொண்டாரு. சோ அவர் வந்து இந்த GRAS சொல்லி இது உற்பத்தியாளரே GRAS சொல்லிட்டாருன்னா FDA கீழே வராதான், அந்த டெஸ்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி தள்ளி அவன் அதை கொண்டு வந்துடுறான். அப்ப என்ன பாக்குறீங்கன்னா அந்த சயின்ஸ் முன்னிறுத்தி ஒரு பொருளை கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு வேண்டிய எந்த டெஸ்டும் பண்ண மாட்டேன், அதுக்கான ஆய்வுகளை பண்ண மாட்டேன், அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்க மாட்டேன். அதெல்லாம் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம்ல அதை மாத்துவேன் அப்படின்னு சொல்லி மாத்தி கொண்டது. அங்க அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, அதே மாதிரிதான் இங்க கொண்டோம். அப்போ நம்ம சொல்றோம், நீ வந்து இது பிடி கத்திரி வருதா, அதுக்கு எடுத்து வச்சிருக்கா, இவ்வளவு டெஸ்ட் பண்ணிருக்கா, அந்த பயோசேஃப்டி டெஸ்ட் எல்லாம் கொடு, வேற சில இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் பாக்கட்டும் இல்லையா, அந்த ஹோல் சீக்வன்ஸே கூட இவங்க பாக்குறாங்க, ஓகேவா இல்லையா பாக்கலாம். அதுவும் தரமாட்டேன், இல்ல அதெல்லாம் வந்து பேட்டன்ட் என்னுடையது, நான் என்னுடைய ஆய்வு என்னுடைய ஆராய்ச்சி, நான் அதனால தரமாட்டேன். அப்ப அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டே அதை கொடுறாங்க. ஒரு பார்ஷியல் ரிப்போர்ட் வந்த போதே அதை வந்து படிச்ச கொண்டே எக்கச்சக்க சயின்டிஸ்ட் அதை காரி துப்பி கிளிகளையும் கிழிச்சதுனால தான் அது நீடிச்சு. அப்பதான் வந்து இந்தியால எக்கச்சக்க இடத்துல வந்து அதை பத்தி பரவுது. சோ காட்டன்ல வந்துட்டான் எப்படியோ, நம்ம யாருமே விழிப்படாரு. அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சமூகம் விழிப்படையுது, அதுல நிறைய பேர் பேசுறாங்க, அங்கங்க பேசுறாங்க, எழுதுறாங்க, நல்ல வேலையாக அதை பத்தி எல்லாம் நடக்குது. அந்த காஸ்ட் ரொம்ப பெருசு இல்ல, 3 லட்சம் விவசாயிகளுடைய இழப்புன்றது ரொம்ப பெருசு. அதுக்கு பிறகுதான் அது பெரிய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட் டிபேட்ல அதையுமே காதல் தோல்வி, வயிற்று வலி, கடன் பிரச்சனை, வீட்டுல பொம்பளைங்க செய்றீங்கன்னு சரத்பவார் உள்ளிட்ட பல பேர் பேசினாங்க. அதற்கு பிறகுதான் நாடு மக்களுடைய உணர்வை கொந்தளிக்க வச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க நான் சொல்ற மாதிரி சேஃப் ஃபுட்டோட அவேர்னஸும் அந்த பிரிஞ்சாலோட டிராவல் ஆயிருக்குன்றதுனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். அதுக்கு முன்னாடி உணவு பாதுகாப்பு உணவுன்றதை தாண்டி உணவுன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல வேலை செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது மக்கள். அதுக்கு பிறகு பாதுகாப்பு உணவுன்ற விஷயம் உணவுலயே எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. சோ அப்ப ஏன் காட்டன் வருது முதல்ல இந்தியாவுல 2002ல? அப்ப வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வேண்டாம், அதுக்கு பின்னாடி பிரச்சனைகள் இருக்குன்றாங்க, அதுல ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கு, எக்கச்சக்க கன்சர்ன்ஸ் இருக்கு, சாயில் என்ன ஆகும், ஏர் என்ன ஆகும், இதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நிறைய ஸ்டடிஸ் வந்துகிட்டே இருக்கு பேரலி என்ன. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு, அதுல கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது இவன் இது உணவு அல்லாத பயிர் அப்படின்னு கொண்டு, அதனால இது வந்து நான் ஃபுட் அப்படின்ற கான்டெக்ட்ல கொண்டுறோம். அதுவே பொய். அது எப்படி உணவு அல்லாத பயிரா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து பருத்திப்பால் பாயசம் அவ்வளவு ஃபேமஸ். பருத்திப்பால்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறான் வெஸ்டர்ன் இந்தியா பூரா. பருத்தி கொட்டையை வந்து நீங்க இல்ல பருத்தி கொட்டையாவோ புண்ணாக்காவோ வந்து இதுக்கு கேட்டலுக்கு கொடுக்குறீங்க. அப்ப அதோட பாலை சாப்பிடுறோம். அப்ப அது ஃபுட் சைக்கிள்ல இல்லையா, அது எப்படி நான் ஃபுட் கிராப் ஆக முடியும் அப்படின்ற போர்வையில திருப்பி கொண்டான். அதுக்கு முன்னாடி அதை வந்து ஏமாத்தி தான் கொண்டுறாங்க. முதல்ல உள்ளுக்குள்ள இல்லீகலா வந்துருது,
கம்பெனிக்காரன் ம், தான் கொண்டான் அதை. அப்ப வேற ம், எங்கேயாவது ஒழுங்கான ஆட்சி முறை செய்யக்கூடிய இடம் இருந்துச்சுன்னா அவனை முட்டி முட்டி தட்டி உட்கார வச்சிருப்பான். நீ எப்படி இது உள்ள ம், வந்துச்சு, உன்னால ம், மட்டும் ம். தானே வர முடியும். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சும்மா எங்கேருந்தோ கொஞ்சோண்டு பேக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டான், இந்த மாதிரி கடத்திட்டு வந்துட்டான்லாம் நடக்காது. ஆமா. புரியுதா? சோ ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இவன் கொண்டு வரான், கம்பெனிக்காரனே தான் கொண்டு வந்து இறக்குறான். இறக்கி ம், ஏற்கனவே இருக்கு, இனிமே என்னத்துக்கு உனக்கு ரெகுலேஷன், இனிமே என்னத்துக்குன்ற மாதிரி பொறிய மாத்தி அதை கொண்டு அப்படி வந்துருச்சு. சோ உணவுன்னு சொல்லும் போது சொல்றேன். அப்போ ம், ம், உணவு அல்லாத பயிர் நீங்க சொல்லும் போதே இவ்வளவு கேள்வி இருக்கு. அது கொடுக்கப்பட்ட ஆடுகளும் மாடுகளும் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாவது, இறப்புகள் கூட நடக்குது அங்க. அது மாதிரி எல்லாம் நிறைய அதை பத்தி நிறைய இது வருது. ஸோ லாங் டேர்ம் ஸ்டடி பண்ணீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு எலிக்கு கொடுக்கறதே வந்து வேணா 60 நாள் இல்ல, 90 நாள் இல்ல, 180 நாளைக்கு கொடுங்க, 120 நாளைக்கு கொடுங்கனால ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த ஸ்டடி பண்ண ம், மாட்டேங்கிறான். லாங் டேர்ம் படிதான். அது வந்து 80 நாள் பண்ணீங்கன்னா, 90 நாள் பண்ணீங்கன்னா தான் நம்மளோட ஆயுசுல எவ்வளவு வருது ம், அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதெல்லாம் விட்டு ம், அதையும் வந்து மீறி மீறி தான். ஸோ இவங்களோட எந்த புரோட்டோகால், அதோட ஸ்டடிஸோ எதுவுமே வந்து ஒழுங்கா நடக்கிறது இல்ல. அதுக்கான ம், ஒழுங்காற்று முறையும் ஒழுங்கா நடக்குது, ரெகுலேஷனும் ஒழுங்கா நடக்கிறது இல்லைன்றதா இதுல பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ எங்களுடைய உணவு பாதுகாப்பான உணவா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ம். அப்போ இது வந்துருச்சுன்னு என்ன ஆகும்? அப்போ பீட்டி கத்திரியில எப்படி வரலாம் அப்படின்னும் போது கொஞ்சம் விழிப்படையுது நாடு. நிறைய இடத்துல எல்லாம் பேசுறாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாலேயே வந்து ஒரு ம், கன்சல்டேட்டிவ் டெமோக்ரஸியும் புழக்கத்துல வருது. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப ம், மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன நாடுகள்லாம் டெமோக்ரஸி இருக்கிற நாட்டுல வந்து ரெஃபரண்டம் வைப்பான், நிறைய விஷயங்களுக்கு ம். வைப்பான். அந்த ஆமா. 10,000 கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வேணுமா வேண்டாமா நீங்களே கூட ரெஃபரண்டம் எழுப்பு சொல்லலாம் அவங்கள. அது மாதிரி ம், எல்லாம் அங்க ம், வந்து வெரி ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி இருக்கு. சோ நம்ம ம், ம், நாட்டுல இதான் முதல் முறையா நம்ம கேட்போம், கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னா. அப்போ வந்து இந்தியா பூரா வந்து ம், சமூக ஆர்வலர்கள் வராங்க, விவசாயிகள் ம், வராங்க, விவசாயிகள் தலைவர்கள் வராங்க, சயின்டிஸ்ட் வராங்க, ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கவலையை தெரிவிக்கிறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதை தவிர ம், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸ், ம், ஆயுர்வேதா, ம், சித்தா, இவங்க எல்லாம் நிறைய கேள்வி எழுறாங்க. எங்களுக்கு வந்து நாங்க இதுல இருந்து கத்திரிக்காயில நிறைய ஓ- விஷயங்கள் பண்றோம், மருந்துகள், ம். நீங்க வந்து ஆமா. மாத்திட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ம், ஸோ அது மாதிரி இவ்வளவு கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஹெல்த் அரௌண்ட் தட். அப்போ அந்த ம், பாதுகாப்பான உணவு இன்னும் நம்மளுக்கு சேஃப் ஃபுட்டாவே இருக்க முடியுமா இல்லையான்ற கேள்வி வர ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் கொஞ்சம் ம், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ம், பீரியட்ல தான் அதுல இருந்து அப்போ பிரிஞ்சாலுக்கு வந்து ஒரு மொரட்டோரியம் கொடுக்குறாங்க. ஒரு தடைன்னு ம், வச்சுக்கோங்களேன், ஒரு தற்காலிக தடை, லாங் டேர்ம் தடை மாதிரி கொடுக்குறாங்க. ம், மொரட்டோரியம் ம், மட்டும் கொண்டு வந்துடுறாரு. அப்போ ம், அவன் இண்டஸ்ட்ரி சும்மா இருப்பானா? அவன் ஏற்கனவே இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான், காசு வச்சு கொட்டிருக்கான். அவனுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ம், வந்து நான் சொல்றது 2012 13 இருக்கும். அவங்கள எல்லாம் இன்னும் முன்னாடி. முன்சாண்டோன்ற ஒரு கம்பெனியோட அரக்க கம்பெனிக்கு வந்த ம், விதையிலேருந்து வந்த லாபம் மட்டும் 49,500 கோடி. ம். புரியுதா? சோ ஒரு நம்ம என்ன எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுடைய ஒரு கல்வி அமைச்சகம் ஃபண்ட் பண்ற அமௌண்ட் அது இந்த வருஷத்துக்கு அதோட பட்ஜெட், 49,000 இயர்லி கோடி பட்ஜெட்டா பட்ஜெட். இருக்குமா? அதான். அவன் சில பல நாடுகளோட பட்ஜெட்டாவே இருக்கும் அவனோட பட்ஜெட் இது. நாட்டோட நான் வந்து இந்த பட்ஜெட்டாக சீட்ல இருந்து இருக்கும். வந்தது மட்டும் சொல்றேன் இது. ம், சோ அப்படின்னா பாத்துக்கோங்க, அதோட விஸ்தீர்ணம் என்னன்றதுக்கு சொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்படி அவ்வளவு அவனுக்கு அது அவ்வளவு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க போய் ம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியால பாரம்பரியமா நம்ம விதையை வந்து வியாபாரமாக பார்த்தது இல்ல. அது வந்து ஒரு ம், கமாடிட்டியா பார்க்க மாட்டோம். போய் ம். வாங்கினா கூட 1 கிலோ வாங்கிட்டு நான் 1.5 கிலோ திருப்பி கொடுப்பேன். ஒரு ஆமா, மூட்டை எடுத்துட்டு 1.5 மூட்டை திருப்பி கொடுப்போம். அப்படிதான் இருக்கும். ஆமா, இல்லன்னா நான் வந்து ஆமா, எள்ள வாங்கிட்டு உங்களுக்கு வேற ஒண்ணு கொடுப்பேன். ஆமா. அப்படிதான் இருந்துச்சு. சோ ம், அது வந்து ஒரு பெரிய வியாபாரம் கடை. இவன் தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய நம்பரை போட்டு இப்படி கொண்டான். வரும்போதே அவன் அவ்வளவு மிரட்டிக்கிட்டே வரான். அவன் அவ்வளவு பெரிய கம்பெனி. அவன் வந்து உங்க ம், அரசாங்கத்தை வாங்க முடியும், அரசியலை வாங்க முடியும், அரசியல் வியாதிகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவன். சோ ம், அதுதான் பெரிய. அது வந்து இது வந்து ஒரு கார்பரேட் இதுதான். அப்போ ம், அவங்களுடைய ஆளுமைக்காக. சோ அப்படி ம், பாத்தீங்கன்னாலும் இந்தியா உலகம் பூரா எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு நாடுகள் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95%, 95, 93, 95% ஜிஎம்ஓ பயிரிட இது இருக்கு இல்லையா? ம், 6 நாடுகள்ல முடியுது. ம், ம். அமெரிக்கா, கனடா, அர்ஜென்டினா, பிரேசில், இந்தியா, சைனா, இதுக்குள்ளேயே. ஆமா. நான் சொல்றது இன்னும் நம்ம இது கூட நீங்க வந்து போற சர்க்கிள பார்த்தா இதுல 70% பாப்புலேஷன் வந்துட்டு. இல்ல. ஆனா அது அதான் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்போ உலகம் ம். பூரா பெருசா பரவல. உலக அளவுல ஆமா. இருக்கிற மொத்த ம். அரபிள் லேண்ட் சொல்றோம் இல்லையா? அது உள்ள 3% லேண்ட்ல கூட இன்னைக்கு ஜிஎம்ஓ கிடையாது. ம், அதுதான் ம், நிஜம். ம். இது என்னமோ உலகம் பூரா வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிடுறாங்க, உங்களுக்கு என்னன்னு கேக்குறாங்களே, அதுக்காக நான் பதிலா சொல்றேன் நான் இத. ம், ம், அப்போ ம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 6 பயிர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த 90% இதுலயும். ம். சோ இது இன்னும் பரவலா பரவறதுக்கு அவங்களுக்கே முடியல, பண்ணல. ஏன்னா அவனுக்கு இது கொன்றதுக்குள்ளயுமே திருப்பி திருப்பி வழுக்குது, திருப்பி திருப்பி சறுக்குறான், பிரச்சனையாவது. ஆனா அதுக்குள்ளேயே வந்து அவன் லாபம் பெருசா பாக்குறான். ஒரு ம், கோதுமை, ம். ஒரு இது உருளைக்கிழங்கு, ஒரு கார்னு இப்படின்னு இதுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 6, 7 தானே சொல்றோம். அதுக்குள்ளேயே வந்து ம். அவன் கெனோலா இந்த மாதிரி. எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி. என்னன்னா, அஹ், இப்போ நீங்க தொடங்கும் பொழுதே நம்ம பேசும்பொழுது 98, 95 98% வந்து மன்சாண்டோ வச்சிருக்குன்னு சொல்றோம்னா,
இதுல பிராண்ட் பண்ணும் பொழுது இந்த கார்பரேட்டோட டெக்னிக்கே பேர் வைக்கிறது நீங்க நம்ம அடிக்கடி சொல்றோம், மொழி கையாளுற விதம். ஆமா. ஆனா 500, 600, 1000 பேர்கள்ல விதை இருக்கிறதுனால மான்சன்டோ டைரக்டா நம்மளால ஒரு கரெக்ட். இது வந்து வேற ஒரு யுக்தி. இது வந்து ஒரு பிரமாதமான யுக்தி கூட தாங்க. அது வந்து நிஜமாவே அவங்களை பாராட்டணும். ரூம் போட்டு யோசிப்பான்ல, சும்மாவா? நீங்க சொன்னது கரெக்ட். அப்ப என்ன ஆயிரும், எல்லா இடத்துலயும் மொன்சாண்டோ பாத்தீங்கன்னா மொன்சாண்டோ விதைகள். நீ என்ன போடுற? மொன்சாண்டோ விதை. நீ என்ன போடுற? மொன்சாண்டோ விதைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அது வந்து ஒரு நெகட்டிவ் கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மொன்சாண்டோ போட்டா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே அதுவும் பரவிடும். சோ 2 இடத்துல இருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக ரொம்ப அழகா ஒரு இது பண்ணான். ஒரு 750 கம்பெனிகள் இந்தியா கூட அவனுக்கு கூட இது இருக்கு கான்ட்ராக்ட். சோ அப்ப இவர்கள் ராசி சீட் உட்பட நீங்க பெருசா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஈஸியா சொல்றேன். சோ அவன் போடுவான், அவன் ராசி சீடுன்னு விற்பான். அத ரம்யான்னு விக்குது, என்ன குலத்துங்கன்னு விற்கும், என்ன பேர்ல விட விற்கும். அதெல்லாம் என்ன பன்னி பட்டி கத்துலாம் வித்துருக்கு ஒவ்வொன்றும். சோ அப்ப என்ன பண்றான், இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயி இந்த முறை ரம்யான்னு ஒரு சீடு வாங்குறாரு. அது ஃபெயில் ஆயிடுச்சு. உடனே அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி போய் வேற ஒண்ணு வாங்குவார். மொன்சாண்டோவை திட்டல, மொன்சாண்டோட விதை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லல. சோ அவங்க ஃபெயிலியரையும் அங்க கவர் பண்ணிடுறானுங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அங்க போட்டாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வந்து இவருக்கு ராயல்டி கொடுக்கணும். சோ அப்படிதான் இருந்துச்சு. சோ அந்த பேர்ல அதான் இந்த ஒரு முறை அந்த பேரு அந்த விளையாட்டு எல்லாம், ஆனா அவனோட ஆளுமை இருக்கு. இந்த ஃபுல் மார்க்கெட் அவன்தான், அவன் ஒத்தட்ட மட்டும் தான் இருக்குது. அவனுக்கு ராயல்டி இவங்க எல்லாரும் கொடுத்தே ஆகணும். அதுக்கெல்லாம் சண்டையெல்லாம் நடந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற நுசிவேடு இவங்க எல்லாம் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அவனுக்கு ராயல்டி கொடுக்காம உனக்கு எதுக்கு கொடுக்கணும், இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் கேட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பணக்காரங்குள்ள சண்டை ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல சோ அது நீடிச்சு இல்ல நாங்க நாங்க பண்ணுவோம், நாங்களே வித்துப்போம், உனக்கு அதுல ஆளுமை இருக்கணும்னு சொல்லியிருந்தானா பரவாயில்ல, அது இல்ல. இதையே ஸ்ட்ரெச் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் உலகத்துல வந்து இருக்கிறது எவ்வளவு ஒரு நீட்சி கேவலம் வச்சுக்கோங்களேன் இல்லையா? அப்போ அந்த மாதிரி எல்லாம் என்ன வேணா சொல்லுவான். நாளைல இருந்து மொன்சாண்டோ அவனுக்கு விதை கொடுக்காத அப்படின்னு கூட சொல்ல முடியும். கரெக்டா? இப்ப நீங்க 98% இன்னைக்கு அதுதான். அந்த விதை எங்க இருந்து வருது? ஒரே ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வருது. அவன் நாளைக்கு இல்லப்பா என் காலில் முள்ளு குத்திச்சு, ட்ரம்புக்கு காது வலியா, உங்களுக்கு கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கிடையாது. சோ இததான் நாங்க சாவரிட்டி சீட் சாவரிட்டி மிலிட்டரியே வேணாம்னு தூக்கி எறியறாங்க. ஒண்ணுமே புரியல அந்த நாட்டுல. நம்ம மோடியே பரவாயில்ல நினைக்க வச்சிருவாருன்னு கூட ஒருத்தர் சொன்னாரு நம்மளோட பேசும்போது. எக்ஸாக்ட்லி அதுக்குதான் சொல்றேன். அப்ப அவன் விதையை எப்படி பண்ணுவான்? விதை பேராயுதம்னு சும்மா அவன் சொல்றாங்க, அங்க இருந்தா வருதுன்றதுக்கு சொல்றான். அவன் வச்சிருக்கான், அவனோட ஆளுமையில இருக்கு. இப்போ இன்னும் பல விதைகள் கொண்டு வரணும்னு பாக்குறான். அப்ப நம்ம பிரிஞ்சால நிறுத்தும் போது அடுத்தது உடனே மஸ்டர்ட் கொண்டு வரேன்றான், கடுகு. அப்ப ஏன் பிரிஞ்சால் நிறுத்தின உடனே நீ பிரிஞ்சாலோட நிக்காம அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு முடிச்சுக்கிட்டு ஏன் மஸ்டர்ட் கொண்டுறேன், அதுக்கப்புறம் நான் இப்ப ரெடியா இருக்கேன் இது கொண்டுறேன் அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட கார்ன் கொண்டு வரேன். சோளம் எப்படி கொண்டு வருவீங்க? அது ஆனா ஃபர்ஸ்ட் மஸ்டர்டுக்கு என்விரான்மெண்டல் ரிலீஸுக்கே இது பண்றான் கவர்மெண்ட். அப்பதான் திருப்பி நம்ம அதையும் வந்து கோர்ட்ல தான் போய் இது பண்ண வேண்டியதா இருந்தது, வேற விஷயம். அப்போ இவன் ஒவ்வொன்னா ஏன் மாறுறான், இந்த மரத்துல அந்த மரம் ஏன் மாறுறான், ஏதோ ஒரு திசை திருப்புற விஷயம் பண்றான். எப்படியாவது ஏதாவது ஒண்ணு உள்ள கொண்டுட்டோம்னா பண்ணலாம். அப்ப அவன் எப்படி பாருங்க, ஒவ்வொரு இடமும் எங்க எப்படி நவுறான்னு பாருங்க. ஒண்ணு வந்து நான் ஃபுட் கிராப் கொண்டு வந்தான், அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கொண்டு வர பாக்குறான், பெரிய எதிர்ப்பு வருது, அது அப்படியே நிக்குது. ஒரு 2 வருஷம் பெசாம ஆற போடுறான். அப்புறம் வந்து மஸ்டர்ட் கொண்டு வரான். மஸ்டர்ட் எப்படி வருது? இந்த மொன்சாண்டோ வழியா வரல. அதுக்குள்ள மொன்சாண்டோன்ற அரக்க கம்பெனியை வேற ஒரு அரக்க கம்பெனி வாங்குறான். அவன் பேரு அவனோட இதுதான் மஸ்டர்டு. ஆனா மஸ்டர்டோட இதை என்ன பண்றான் அவன், அதை நீங்களே தான் இந்திய பல்கலைக்கழகமும் டெல்லி யூனிவர்சிட்டியே தான் பண்ணுதுறான். டெல்லி யூனிவர்சிட்டி வேற வேலை இல்லையா? விதை போட்டு வித்துட்டு இருப்பான்னு நினைச்சீங்களா? இது அப்ரூவல் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேர் தானே விற்பான். அது கூடவா நம்மளுக்கு தெரியாது? ஆனா அரசு தெரியாத மாதிரி நடிக்குது. இது சார்பா பேசுறவங்க அதை பத்தி பேச மாட்டேன்றாங்க. அப்ப அந்த விதை வியாபாரம் யாருக்கு இல்ல இருக்கும்? அதுக்கான பேட்டன்ட் யார்கிட்ட இருக்கு? அதுக்கு அவன் கொடுத்த பார்னஸ்ன்ற இது யார்கிட்ட இருந்து வருது? யாருடைய பேட்டன்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? சோ அவன் ஆனா அழகா ஒதுங்கி நின்றுட்டு இது உங்க டெல்லி யூனிவர்சிட்டியே கொண்டுருது, நாமளே நம்மளுக்காக வைத்துக் கொள்கிற சூனியம், நீங்களே தான் உங்க அம்மாவே தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு விஷம், நான் கொடுக்கல பண்றோம். ஏன்டா விஷம் கொடுக்குறேன் நம்ம யாரும் கேட்கல, அதுதான் பிரச்சனை. அப்ப அங்க இருந்து அவன் கடுக்கு மாறானா, திருப்பி அது கோர்ட்ல போய் நிக்குது, திருப்பி தெருவுல நிக்குது, எல்லா இடத்துலயும் அடிபடுது, பிரச்சனையாவது. அப்போ அங்க நிக்குது. அப்ப என்ன பண்றான், இப்ப எப்படி அந்த பிரிஞ்சால இருந்து காட்டன்ல இருந்து பிரிஞ்சாலுக்கு நவுறான், பிரிஞ்சால இருந்து மஸ்டர்டுக்கு நவுத்தானோ, அதுக்குள்ள அவர் 50 இது வச்சிருந்தான். அதுலயே வந்து களைக்கொல்லிகளை தாங்கக்கூடியதுன்னு ஒரு ரகம்னு வச்சிருப்பான். அதாவது ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸ் அப்படின்னு ஒரு ரகம். அவன் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த ஹெர்பிசைடுக்கு மட்டுமே அது தாங்கக்கூடியதாக அந்த பயிர்கள் இருக்கும். அப்படின்னு என்னாச்சு, எனக்கு வந்து டபுள் லாட்ரி, விதையும் என்கிட்ட வாங்குவீங்க, அதுக்கான பெஸ்டிசைடும் என்கிட்ட தான் வாங்குவீங்க அப்படின்னு அதையும் போட்டு அடிக்கணும். சோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நிறைய எல்லாரும் நீங்களா இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர கேன்சருக்கும் நாங்களே நிவர்த்தி பண்ணுவோம், நாங்களே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். சோ அப்படி இருக்கு. சோ இதுல இந்த சேஃப்டி
திருப்பி 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 வரக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. அப்ப அது கூட நம்ம பார்க்க வேண்டியது, இவன் கார்பரேட் எப்படியாப்பட்ட யுக்திகளை யூஸ் பண்றான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 750 கம்பெனிகளுக்கு அதை கொடுத்து, ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காசு அவன் தான் எடுத்துக்கிறான், ஆளுமை அவன் தான் இருக்கு, அது மொத்தமே ராயல்ட்டி அவன் தான் இருக்கு. அதுல இருந்து அப்படியே பஸ்டர்டுக்கு வரும்போது நீ உங்களுது தான்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்ப கூட என்ன பண்றான், டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அந்த ரிசர்ச்சுக்கு ஃப்ரீயா தரான், பேட்டன்ட் இதுல வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நான் தானே உனக்கு கேள்வி கேட்கணும், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த கார்பரேட்டும் டெக்னாலஜியும் பேசின மாதிரி இந்த விதை சார்ந்து இந்த பன்மயம் இறையாண்மை இந்த மாதிரி ஒரு எத்திக்கல் டிபேட்ஸை இந்தியாவில எப்படி உருவாக்குனாங்க, அது அந்த வரலாறு இப்போ. ஏன்னா கார்பரேட்டோடைய புரிதல் என்பது ஒரு அது கேபிட்டலிஸ்டிக்கோ சோசியலிஸ்டிக் அணுகுமுறையில இருந்து அரசியல் பார்வையாக பார்க்குறோம். ஆனா இந்த எத்திக்கல் டிபேட்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்களா மருத்துவத்துல பயன்பாடுன்னு வரும்பொழுது அது உணவுப் பொருளா இருந்தா கூட மருத்துவத்துல இருக்கும். இன்டைரக்டாக இன்னைக்கு நேரடியாவே சொல்ல முடியும், ஹால்திராம்ஸ் A to B உட்பட எல்லாருமே காட்டன் சீட் ஆயில் யூஸ் பண்றாங்கன்றத நம்ம போட்டோ எடுத்து அது ஒரு ரிப்போர்ட்டாவே சப்மிட் பண்ணோம், நியூட்ரிஷனை பத்தின ஒரு ரிப்போர்ட்டாவே. அப்போ முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே காட்டன் சீட் ஆயில வருதுங்கிறதுனால டைரக்டா இந்தியாவுக்கு கிடையாது, டைரக்டாவே நம்ம அதை பயன்பாட்டில் வச்சிருக்கோம். ஆனா இந்த மருத்துவமோ இறையாண்மையோ டைவர்சிட்டி ஈகாலஜிக்கல் இம்பாக்ட் இதெல்லாம் எத்திக்ஸ் பேசிஸ்ல வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த எத்திக்கல் டிபேட் எப்படி இருந்ததும் என்ன மாதிரி வச்சாங்க முன் வச்சாங்க அப்படிங்கறதும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதுல பன்முகமும் இருக்கு, பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு FSSAI, நீங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கால, அவனோட டோட்டல் ஃபெயிலியர் சொல்லுவீங்களா, இல்லன்னா கை கோத்துக்கிட்டு அவங்க கூட வேணுன்ட்டே அங்க ஒரு வேக்யூம் கிரியேட் பண்றான்னு பாக்கலாம். அப்ப இம்போர்ட் பண்ணப்பட்ட உணவுகள் நம்ம நாட்டுல GM வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கோம், அப்படிதான் இருக்குது ஒரு இது. அப்போ GM உணவுகள் வரலாமா, அப்ப நான் இம்போர்ட் பண்றது எப்படி இருக்கலாம், விதை வெளில வரக்கூடாதுன்னு சொல்றது அதுக்காக தானே. அப்ப அப்போ அந்த அதாவது மரபணு மாற்றப்பட்ட இந்த கார்ன் ஆயில்ல இருந்தோ இல்லன்னா மஸ்டர்ட் ஆயில்ல இருந்தோ அவங்க காட்டன் சீட் இங்கே இருக்கு, அவன் வெளில பண்ற வேண்டாம். காட்டன் சீட் இங்கே இருக்கு, அது உங்களோட பிரச்சனை, அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்டன் சீட் இங்கே உபயோகத்துல வருது. அப்ப நீங்க உணவு இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா உணவுல வருது, இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப GMO எங்களுடைய உணவு சங்கிலியில கொண்டு வரீங்கன்றோம், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இம்போர்ட்ல வருது, ஸ்நாக்கா வருது, ஒரு சிப்ஸா எடுத்துட்டு வரீங்க வெளிநாட்டுல இருந்து. அப்போ அது பாப்கார்ன் வந்தப்போ அந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ₹2 சேஷைல வந்தப்போ நம்ம எப்படி இது இந்தியாவுக்குள்ள வருதுன்னே தெரியல. இது FSSAI ஒரு பக்கம் ஒரு வேக்கம் கிரியேட் பண்றாங்க. அப்போ இத அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி பாக்கணுமா இல்ல நான் பாக்கணுமா, நீ பாக்கணுமா, எப்படிதான். சோ இது எதுக்கு சொல்றேன், ஒவ்வொரு எப்படிலாம் போகுது பாருங்க, எப்படி ஒரு பெரிய விலையை பின்றாங்கன்றதுக்காக சொல்றேன். நீங்க நம்ம இந்த பிடி பிரிட்ஜால் வந்த சமயத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தே அது உள்ள இல்ல. அப்பதான் அந்த ஆயுஷ் வரணும் அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது அன்புமணி தான் அந்த ஆயுஷையும் உள்ள போடுங்க, அப்பதான் நம்மளோட ட்ரெடிஷனல் ஹெல்த் எல்லாமும் அது உள்ள இருக்கணும், அவங்களும் கேட்கணும். அப்ப ஹெல்த் எக்ஸ்பர்ட்டே இல்லாம தான் அந்த GAC ரெகுலேஷன் நடந்துட்டு இருந்துச்சு, அது உள்ளே அவங்கள போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியே வருது. அப்போ கவர்மெண்டோட ஃபெயிலியர் எங்கன்னு பாக்குறோம்னா, அப்ப ஹெல்த் வந்திருக்கணும், என்விரான்மெண்ட் வந்திருக்கணும், அக்ரிகல்ச்சர் வரணும், இவங்க எல்லா இடத்துலயுமே எல்லா விதமான ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் அப்படின்றோம்ல. அப்ப கன்சியூமர் ரெப்ரசன்டேட்டிவ் ஹெல்த் அப்பதான் எல்லாமே வந்திருக்கும் உள்ளுக்குள்ள. அதெல்லாம் இல்லாம என்னால சீக்கிரமா எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்துதான் அவங்க உணர்ந்துருக்கான், அது வேற விஷயம். இப்போ திருப்பி இது உள்ள போகும். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? இல்ல இந்த எத்திக்ஸ், இப்போ டெக்னாலஜி எடுத்தோம், எத்திக்கல் क्वेश्चंस எத்திக்கல் क्वेश्चन அது ரொம்ப சோகமான விஷயம். எதுக்குன்னா நம்மளுக்கு சயின்ஸுக்கோ சயின்டிஸ்டுக்கோ ஒரு தர்மம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு ராம் எப்பவுமே. மத்தவனுக்குலாம் ஏதாவது ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு ஒரு அறம் இருக்காயா, உங்களுக்கு ஒரு தர்மம்னு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. பிடி பிரிஞ்சல் எழுதும்போது தான் நிறைய வாட்டி ராம் அதை ரொம்ப ரொம்ப அழகா எழுப்பியிருப்பாரு. அது நிஜம். நம்ம நாட்டுல அதை பத்தி அதுக்கு பின்னாடி ஒரு எத்திக்ஸையோ ஒரு அறத்தை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. எல்லாத்துலயுமே கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாம ஏன் இருக்கணும், அதுல இருந்து விளைந்த நாடு தானே இது. அப்ப கூட இப்ப இதுல இந்த சயின்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கா, இந்த மத்த பாடிஸ் இருக்குல்ல அதோட ரெகுலேட்டரி பாடிஸ்க்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கானே இல்ல. அப்ப ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணீங்களே இல்ல. இப்ப திடீர்னு இன்னைக்கு GMO வேண்டாம், GE ஓகே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி GEக்காக முன்னிறுத்துறீங்க, அதுக்காக பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குறீங்க. இன்னைக்கு மட்டுமே ஒரு GE ரைஸ்க்கு மட்டுமே 500 கோடி ஒதுக்கிருக்கீங்க. அப்ப அது என்ன அர்த்தம்? சோ அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எங்க இருக்கு, அதுக்கான அறம் எங்க இருக்கு, அதுக்கான தேவை எங்க இருக்கு, இதை பத்தி யோசிக்கிறோமா? கிடையவே கிடையாது. ரெண்டு பேருமே ராமும் செல்வமே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவலன்ஸ் ஒரு வார்த்தையில இருந்து அமெரிக்கால தொடங்குச்சு. இன்னைக்கு அதை அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிலயும் அதை சொல்றாங்க. அந்த சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவலன்ஸ் பேசுறதுக்காக இவ்வளவு பெரிய நேனோ டெக்னாலஜி குவாண்டம் சயின்ஸ் எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டாங்க ரெண்டு பேரும். ரொம்ப கேள்வியாவும் இருந்தது, ஆனா அது ரொம்ப ஆனந்த கேள்வியாவும் பாக்குறேன் நான். அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கு சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவலண்ட் ஆஃப் எது? அப்ப அது இருக்குன்னு தானே அர்த்தம்.
இப்ப நீங்க எதுக்கு ஈக்குவலட்ன்றீங்க? அப்ப என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. உப்பு இருக்கு. உப்பு நிலங்கள்லயோ இதுல இருக்கிற ஆமா. வெள்ளத்தை தாங்கக்கூடியதோ, இல்லைன்னா பூச்சியை தாங்கக்கூடியதோ, இல்லைன்னா எனக்கு ட்ரவுட் ரெசிஸ்டன்டாவோ எவ்வளவோ இருக்கு இல்லையா? அப்ப ஆமா. அந்த மாதிரி ரகங்களை தானே நீங்க காப்பாத்தி கொண்டு வரணும். அதுதானே உங்க ஆமா. வேலையா இருக்கணும். அதை ம். விட்டுட்டு அத மாதிரி அப்படின்னு ம். சொல்லிட்டு இதுல இருந்தே ஒரு கேரக்டர் எடுத்து அவன் வந்து ம். பேட்டன் பண்ணிக்கிட்டு அவன் கொண்டு வந்து கொடுப்பான் அவங்களுக்கு ஒரு விதையை. ம். ம். அதுவும் நெல்லுல நம்ம வந்து எப்போ நம்ம உலகத்துக்கே நெல்லுல இவ்வளவு ரகங்களை கொண்டு வந்து கொடுக்குது. சென்டர் ஆஃப் ஆரிஜின் சொல்றோம், சென்டர் ஆஃப் டைவர்சிட்டி சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய இடத்துல நீங்க என்ன கொண்டு வந்து எங்களுக்கு நெல் இந்தாங்க, நீங்க எப்படி நெல் விளைவிக்கணும், உங்களுக்கு எது நல்லது பண்ணணும். சோ இது சயின்ஸுக்கும் காமர்ஸுக்கும் ஒரு பெரிய நிறைய இது இருக்கு, பேக்டோர் இது இருக்கு, அதனாலதான். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று இன்னொரு போர்வையில் வரும்போது அதை பார்த்து இது பண்ணணும், அந்த கேள்வி கேட்கணும். அதுதான் கரெக்ட். அப்பதான் அதுல அறம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் அது சுத்தமா உடைஞ்சிரும். நீ ஹெல்த் பாத்தியா, இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் பண்ணியானால அவனால நிமிர்ந்து நிக்க முடியாது. அப்ப நீங்க அதுல எத்திக்ஸ் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அப்ப அந்த எத்திக்ஸ் கொஸ்டினை எங்க கொண்டு வரணும், இந்த மாதிரிதான். சோ அப்ப என்ன ஆச்சு, அப்பதான் சிவில் சொசைட்டியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. சிவில் சொசைட்டில இருந்து வரும்போது தான் அந்த கேள்வி வருது. அது வரைக்கும் சயின்டிஸ்டா எதிர்க்கும் கூட அவன் சயின்ஸ் அறிவியலாக மட்டுமே எதிர்க்கிறார்கள். இல்ல இது வந்து இன்னும் ஸ்டேபிள் சயின்ஸ் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு புஷ்பா பார்கவா. அதுக்கு பின்னாடி இது இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் வந்து நம்ம எக்கனாமிக்கலா இன்னொரு ரிசல்ட் வருது, அப்புறம் எக்கலாஜிக்கலா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எத்திக்கலா அடுத்த லெவல் வருது. அப்பதான் வந்து இது எதுக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு. அப்ப நீங்க வந்து எங்க விவசாயிகளோட எல்லாத்தையுமே கொள்ளு போட்டு உனக்கு வந்து ஒரு வியாபாரமோ உனக்கு ஒரு லாபத்துக்காக இது பண்ணுவியா அப்படின்ற அந்த கேள்வி வருது. அப்ப இவங்க எல்லாரும் நுகர்வோரின் ஆரோக்கியத்தை பத்தியே கவலைப்பட மாட்டேன், சுற்றுச்சூழல் நாசமானதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன அறம், அது எங்கேருந்து வரும், அது எப்படி ஓகே அப்படின்னு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே குலைச்சு நான் எப்படி எடுத்துட்டு போய் இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் உட்காந்து அவன் மட்டும் பெரிய ஆளுமை பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கான பொருளாதார லாபம் மட்டும் இருக்கும். அது எப்படி கரெக்ட் அப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். அப்பதான் அதுல WTOல எல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அது மாதிரி இருக்கு. சோ இந்த GMO திருப்பி அந்த கதையுள்ள போறது பாத்தீங்கன்னா, GMO வருது, காட்டனுக்கு வருது, அங்கேருந்து பிரிஞ்சாலுக்கு வரான், மஸ்டர்டுக்கு வரான், இன்னொரு பத்த வச்சிருக்கானா, திடீர்னு அப்படியே நிறுத்துறான். அந்த GMO என்பது நாளை முதல் GE ஆகிறது நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற கதை பார்த்துக்கலாம். அதே பால் அதே இதுதான், பேட்டு தான், அதே விளையாட்டு விளையாடுவோம், ஆனா வேற பேர் இந்தியில இருந்து அப்படின்னு. சோ அப்ப அது ஜெனட்டிக்கலி எடிட்டட் என்ன அப்படின்னு அதையும் கேட்கணும் இல்லையா? அப்ப அது என்ன, சோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதுக்கு அவனே கதை சொல்றான். அப்ப ஜெனட்டிக்கலி எடிட்டட்ல அங்க வந்து நான் வந்து இங்க இருந்து எடுத்து வேற ஒரு இதுல இருந்து ஸ்பீசிஸ்ல இருந்து எடுத்து போட்டேன்னா இப்ப இதுல இருந்து போடல, அப்ப அது போட்டது தப்பு தானே, இவ்வளவு நாள் நீ தானே வாய்க்கிலேயே அதை பத்தி பேசிட்டு இருந்த, அப்ப இது உள்ள போடாமே இருப்பியான்னா இதுல இல்ல, இப்போ இந்த இதுல போடல, இந்த இதுல எப்படி போடாம இருப்ப, அப்ப வெளியில இருந்து வரலன்னு சொல்றியா, அப்ப பாக்டீரியா என்ன, அதுக்கான மார்க்கர் என்ன, அதோட வெக்டர் என்ன அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். சரி அதோட சீக்வன்ஸ் இங்க கூட சயின்டிஸ்ட் கிட்ட அவங்க பாக்கட்டும், அதை திருப்பி திருப்பி எங்க போய் நிக்குதுன்னா அதேதான், அங்கதான் அந்த அறத்துல மாட்டுது, இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் இருக்கான்ற கேள்வியில மாட்டுது. அதுக்கு அடுத்தது திருப்பி அதுக்கான ஹெல்த் மத்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா, அது வந்து எந்த அளவுக்கு அப்ரூவல்ல இருந்து வெளில போயிட்டாங்க. முன்னாடியாவது ஏதோ ஒண்ணு பிரிஞ்சாலுக்கு ஏதோ அந்த கேள்வி இருந்தது. இப்போ இதுக்கிட்ட நீங்க அந்த இதுக்கு சொன்னீங்களா அமெரிக்கால அந்த GARS அது மாதிரி ஆயிடுச்சுங்க. அதேதான், அதே எக்ஸாக்ட்லி அதேதான். அப்ப அங்க சொல்றது எதுக்கு, அதை திருப்பி இங்க கோடிட்டு காட்டுறதுக்கு தான். இப்ப SDN1 SDN2 இதுலயே நைஸா வேற பேர் மாத்தி விடுறான். அப்ப என்ன சொல்றானே, இந்த 1 இருந்துச்சுன்னா நான் வெளியில இருந்து கொண்டு வரலன்னு அர்த்தம், 2 இருந்துச்சுன்னா வெளியே இருந்து கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம், 3 இருந்துச்சுன்னா வேற ஏதோ இன்னும் ஒரு குளறுபடி பண்ணிருக்கேன்னு அர்த்தம், இவனா சொல்றான். அப்ப நீயே சொல்ற, அப்ப வந்து SDN1க்கு மட்டும் நம்ம தூக்கிடலான்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கும் தூக்கிடலாம், வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருவோம், அதனால அதுக்கும் வேண்டாம். இப்ப என்ன பண்ண பாக்குறான்னா இந்த ரெகுலேஷன், அதாவது இந்த மாதிரி இவர்களே போய் குட்டையை குழப்பி விட்ட ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்காற்று முறை சரியா நடக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களோட சுப்ரீம் கோர்ட் கேஸே அதை பத்தி தான், அது கூட நான் அப்புறமா விரிவா சொல்றேன். அப்போ அதுவே எவ்வளவு தூரம் ஆடுது, அதுக்குள்ளேயே அவனால் நிக்க முடியல அப்படிங்கும் போது அவன் என்ன பண்றான், அது ஏன் வந்து வேற மாதிரி மாத்தணும், அப்ப அதுக்கான புரோட்டோகாலை மாத்து, அதுக்கான ரெகுலேஷனுக்கே வேண்டாம், அந்த ரெகுலேஷனே வேண்டாம், எனக்கு இந்த டெஸ்டே வேண்டாம், பயோசேஃப்டி டெஸ்டே வேண்டாம்னு சொல்லு அப்படிங்கிறான். அது மாதிரி வெளில வரதுக்கான வழிகளை தான் பாக்குறான். சோ அப்ப திருப்பி திருப்பி பாதுகாப்பு இல்லாத ஒன்றத்தை, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடியத, ஃபியூச்சர்ல எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த எப்படியாவது நான் கொண்டு வந்து அதுல லாபம் சம்பாதிக்க பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இது அவங்களோட. இங்க என்ன ஒரு பெரிய கொஸ்டினா வருதுன்னா, ஒரு $1 trillion பிசினஸ் இதுங்கிறது, அதுல பெரும் பங்கு தனியாளாக பியர், இருப்போம் முன்னாடி மான்சன்ட்ரோ இப்ப பியர் மாதிரியான ஆட்கள் கையில ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இதற்கு அரசாங்கம் ஒரு மேட்டரே இல்லைன்ற மாதிரி போயிடுது. இந்த லாபியோ அந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சரோ பார்க்கும்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டோன்றது அவங்களுக்கு ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி, அவங்க வீட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இவங்க அரசாங்கத்தை பாக்குறாங்கன்னு தோணுது. ஆனா இந்த இந்த ஒரு கார்பரேட் லாபி இவ்வளவு பெரிய பைனான்சியல் இது கொண்ட ஆட்களை
சட்ட ரீதியாக எப்படி இந்த விஷயத்துல 2-3 இடங்கள்ல நம்ம ஜெயிச்சிருக்கோங்கிற ஹிஸ்டரி மக்களுக்கு பதிவாகணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆஹா. அதன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சுதானே சண்டை போட்டுன்னு இருக்கிறோம். அப்போ இது சட்ட கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்கு. யாரோ ம். ஒருத்தர் நல்லவன், நீங்க அந்த பார்கவை பத்தி சொல்லும் பொழுது அந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் உள்ள உட்காந்து ஏன்பா அதை கன்சிடர் பண்ணக்கூடாதான்னு கேட்கறதுக்காக ஒரு ஆள் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் சட்ட போராட்டம் நடந்திருக்கு. அப்போ இந்த இந்த ஹோல் ஜிஎம் அல்லது இப்ப இருக்கிற ஜி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டங்கள் ம். மிக முக்கியமானதாக என்னென்ன இருந்ததுன்னு கூட நம்ம லிஸ்ட் பண்ணியே கூட பேசலாம்னு தோணுது. அந்த வரலாறு, சட்ட போராட்ட ஆமா, வரலாறு சட்ட ஜிஎம். போராட்டத்தை ஆமா நிச்சயமா சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சது வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த லீகல் பேட்டிலுக்கு முன்னாடி ஒரு இடம் சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன் நானு. சரி, அதை திருப்பி ஞாபகம் வரும்போது சொல்றேன். அதாவது இவங்க எவ்வளவு அழகா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக இது ஒவ்வொருல இருந்து விடுபட்டு வராங்க. ஆனா அவங்களோட வியாபாரத்தை காப்பாத்திக்கிட்டே வருவாங்க. அப்படிதான் பண்ணிட்டே வராங்க. சோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப எந்த இடத்துலதான் இருந்தது அரசுக்கு கவலை தான். இப்ப சொல்றீங்க இல்லையா, இப்ப அரசுக்கு ஏன் கவலை இல்லைன்னா பாருங்க, பிடி காட்டன் வரும்பொழுது அரச வந்து ஒரு ஏஜென்டா யூஸ் பண்றான், அவனோட மார்க்கெட்டிங் ஏஜென்டா. சோ அவன் வந்து மார்க்கெட்டிங்கு கூட ஆளு, ஒரு விற்பனைக்கு கூட ஆள் இல்லாம இது சேல்ஸ் ஏஜென்ட் இல்லாம வந்து இங்க உள்ள வந்து 90% எப்படி அடையறான்னு பாத்தீங்கன்னா உங்க அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் டிபார்ட்மெண்ட் அது வழியாவே அந்த விதையை வித்துறான். ஏன்னா நம்ம நாட்டுல 70-80% மக்கள் நியரஸ்ட் யூனியன் ஆபீஸ் போறேன், என்ன விதை இருக்குன்னு கேக்குறேன், இந்த விதைக்கு இது வந்திருக்கு, இந்த பயிருக்கு இந்த பூச்சி அடிச்சிருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட தான் கேக்குறாங்க. அவங்கதான் மெயின் முகாந்திரமா இருக்காங்க. அவங்க அந்த வழியாவே அது தள்ளிடும். இதுதான் கார்பரேட்டோட ஸ்ட்ரென்த். அதை தவிர அரசுகளின் கையை முறுக்குவதில் அவர்கள் விற்பனர்கள், அவர்களுக்கான ஒழிகள் நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். அது சோ இப்ப இது எந்த இடத்துல ஒரு அரசியல் பூர்வமா நிறுத்தணுமா, ரோடுக்கு வந்து இது மாதிரி சிவில் சொசைட்டி அவங்களோட விழிப்புணர்வு எக்கச்சக்க இடத்துல எல்லாரும் பேசி, இது வந்து நுகர்வோரா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், விவசாயிகளா இருக்கலாம், எல்லாருமே எடுத்து கேட்கறாங்க, அங்கங்க கேட்கறாங்கன்னும் போதே அவன் துள்ளி குதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கான். சோ அப்போ கடைசி அஸ்திரமா தான் நம்ம வந்து அதை கோர்ட்டை பார்க்கணும். ஏன்னா கோர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்மளுக்கு இது பண்ண முடியாது. கோர்ட்டும் அந்த மாதிரிலாம் இயங்குறது இல்லைன்றது வேற விஷயம். இப்ப சமீப காலங்களில் இன்னும் மோசமாக ஆயிடுச்சு. கோர்ட்டை மட்டுமே நம்ப முடியுமான்றதே ஒரு பெரிய இதுவா இருக்கு. கோர்ட்ல இது மட்டும் தான் இந்த மாதிரி சயின்டிபிக் விஷயங்களுக்கு இது சொல்யூஷன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு தப்பான புரிதலோட ஒரு ஜட்ஜ் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வாங்கப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் இல்லையா, அது மாதிரி ஒரு தப்பான ஜட்ஜோ தப்பான புரிதல்ல இருந்து வந்துருச்சுனாலும் கஷ்டம் தான். இருந்தாலும் வேற வழி இல்லாம அதுலதான் இருக்கும். அதை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் சொல்லிடுறேன் வேணா. ஒரு திருப்பி நம்ம நேயர்களுக்கு இதை பத்தி எல்லாம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2004 இருந்தே வந்து கேசஸ் இருக்கு. 2004 ஜீன் கேம்பெயின் சொல்லி சுமன் சஹாய் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாங்க. 2004 எப்போ 2002 இது வந்துச்சு. அப்போல இருந்தே அவங்க வந்து சோ அதே மாதிரி 2005 பாத்தீங்கன்னா அருணா ரோட்ரிகஸ், தேவேந்திர சர்மா, சதீஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து அது இப்ப அருணா ரோட்ரிகஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி 2005 இருந்து அது வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜீன் கேம்பெயின் என்ன பண்ணாங்க 2004 மெயினா அவங்க வந்து கேட்கறது என்னன்னா, மெயினா இதை ஒட்டி தான், இந்த ஒழுங்காற்று முறை நல்லா இல்ல, ரெகுலேஷன் இல்ல. சோ அந்த ரெகுலேஷனை எப்படி வைக்கணும், இதுக்கான ரூல்ஸே இல்ல இந்த கண்ட்ரில, நீ எப்படி அதுக்குள்ள கொண்டு வர, ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா கொண்டு வாங்க. நேஷனல் பாலிசி ஃபார் திஸ் ஜெனடிக் இன்ஜினியர்ட் ஆர்கானிசம்ஸ் கொண்டு வாங்க. எது கொண்டு வரோம். அப்போ அது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எது கூடாதுன்றதுக்கான தெளிவான ஒரு இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு அதெல்லாம் கிளியரா வர வரைக்கும் மொரட்டோரியம் வைங்க. ஹெர்பிசைட் டாலரண்ட் வரலாமா, இதுக்கு வரலாமா, நம்ம ஊர்லயே இருந்த ஒரிஜினா இருக்கிறது வரலாமா, அது மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கு பின்னாடி. எதுக்கு வேணும், ஏன் கூடாது, இந்தியால இருந்து வரக்கூடிய சென்டர் ஆஃப் ஆரிஜின் அண்ட் சென்டர் ஆஃப் டைவர்சிட்டி ஆரிஜின் அது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து சுமன் சஹாய் எடுத்து 2004 இருந்து நடக்குது இதுவே. அது அப்புறமா இவங்க இணையறாங்க, இது எல்லாத்தையும் கிளப் தான் பண்றாங்க கோர்ட். ஓகேவா, அருணா ரோட்ரிகஸ் அண்ட் அதர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து இதை இன்னும் வேகம் மொத்தமாவே ஜிஎம்ஓஸ இந்த இம்போர்ட்ல வரக்கூடாது, அது மேனுஃபேக்சர் பண்ணணும்னா என்னென்ன இருக்கணும், அப்போ அதுக்கான புரோட்டோகால் என்ன, அதோட பயோசேஃப்டி டெஸ்ட் எல்லாம் ஒண்ணு கூட வரக்கூடாது, அது எல்லாத்தையுமே பொதுவெளிக்கு கொண்டு வரணும். பப்ளிக் நோட்டீஸ் அண்ட் பப்ளிக் ஹியரிங் கொண்டு வரணும், எல்லாரையும் கலக்கணும். அப்ப பயோசேஃப்டி டெஸ்ட் ப்ராப்பரா நடக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்போ வந்து இது எதுவுமே நடக்காத வரைக்கும், இப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அனிமல் ஃபீடுக்கோ இல்ல வேற எதுக்கோ கொண்டு வரீங்க அப்படின்னா கூட இம்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அந்த இம்போர்ட் எல்லாத்தையுமே தடை செய்து அந்த இது ஃபுல்லாக்கான பயோசேஃப்டி லாஸ் கிளியரா கொண்டு வாங்க. மொத்தமாவே ஜிஎம்ஓ தேவையா இல்லையா, சும்மா அந்த லேபிளிங் கீபிளிங்கிறத மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா நீ கத்திரிக்காய் கொண்டு வெண்டைக்காய் கொண்டு வந்துட்டா லேபிளிங் எங்க பண்ணுவீங்க இல்லையா? சோ அது மட்டும் அந்த மாதிரி போர்வைகள் எல்லாம் நிக்க கூடாது. அப்ப எல்லாத்த பத்தியுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டுறாங்க. இது ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அது நடக்கும்போது அப்ப நீங்க கோர்ட்ல எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா, அதுக்கு சொல்றேன். கோர்ட்ல நடக்குதுன்னா 2004 போயிட்டு இருக்கு பாருங்க. 2024 தான் வந்து ஒரு வெர்டிக்ட், அதுவும் ஸ்பிளிட் வெர்டிக்ட், அரைகுறையான வெர்டிக்டா வருது.
ஆனா இது நடுவுல என்ன பண்றாங்க, கோர்ட் வந்து இது வந்து ரொம்ப ஹைலி சயின்டிபிக்கான விஷயம், இதுல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு நிஜமாவே, ப்ரிகாஷனரி எடுத்திருக்காங்களா தெரியல, ஹெல்த்ல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, சயின்டிஸ்டே கேக்குறாங்க, அதனால ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று நம்ம அமைப்போம், அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி நம்மளுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ நார்மலா எப்போ வைப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல, அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இல்லாத இடத்துல இது மாதிரி வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்றத தரவா கம்ப்ளீட்டா கேட்பாங்க. டிஇசின்னு சொல்லி டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு 3-4 வருஷம் எடுத்துட்டு ஒரு 5 இது, அதாவது 2 பேரும் ரெஸ்பாண்டன்ட் அண்ட் லிட்டிகன்ட் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. 2 பேருக்கு ஒப்புதல் இருக்கணும், இவங்க எல்லாம் அதுல தவறான ஆட்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் போட்டு அவங்க தெளிவா சொன்னது பூரா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு, ஆமா இதுக்கான சரியான ரெகுலேஷன் நடக்கல, நம்ம நாட்டுக்கு இது தேவையே இல்லை, நீங்க நீட் பேசிஸ் தேவையும் பார்க்கணும், ப்ரிகாஷனரி பிரின்சிபலும் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுல இருந்து வந்து ஹெச்டி ஹெர்பிசைட் டாலரன்ட் இந்தியாவுக்கு தேவையே இல்லை, இமீடியட்டா நிறைய விஷயங்களுக்கு மாரட்டோரியம் கொண்டு வரணும், இந்த ஃபீல்டு ட்ரையல் கூட ஹெர்பிசைட் டாலரன்ட் தான் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஃபீல்டு ட்ரையலே இவங்க சரியா பண்ணலன்றது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் உடனே அதை எடுத்து அது மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி பிரசிடென்ஸும் கிடையாது. அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லக்கூடிய இதுல இருந்து அவங்க மாறினதா சரித்திரமே கிடையாது. சோ அதுவும் ஆனா இவ்வளவு நாள் இழுத்துட்டே போகுது, ஏன்னா அதுக்குள்ளேயும் சில அரசியல் எல்லாம் பண்றாங்க, இதுக்குள்ள இன்னொரு ஆள் கொண்டு வரணும், இன்னொருத்தர் சொல்றதையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசென்டிங் ரிப்போர்ட் மாதிரி ஒன்றத்தை போட்டு அதை மாதிரி எல்லாம் பண்ணுது. அது யாரு கம்பெனி தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு நடுவுல 2016 ஜிஎம் மஸ்டர்ட் வரப்போகுது அப்படின்னு தனியா ஒரு ரூட்ல விடுறாங்க. அப்பதான் வந்து அதுக்கு தெரிய வர ஒரு மஸ்டர்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி 2004 இவங்க இருந்த மாதிரி சுமன் சகாயது அப்புறம் அருணா ராட்ரிகஸ் 2005 வர மாதிரி 2016 நானு இன்னும் சில சேர்ந்தேன், இதுக்கு ஒரு பிஏஎல் போடுறோம் அதே இதுல. சோ அதையும் இது கூட தான் கிளப் பண்றாங்க. சோ எங்களுக்கு வந்து இது 2016 போட்டது ரொம்ப கிளியரா ஜிஎம் மஸ்டர்டுக்கு அரௌண்ட் அந்த அப்ரூவல் ப்ராசஸ், அதுக்கான ப்ராசஸே தப்பு, அதுக்கு பின்னாடி அது வந்து இமீடியட்டா குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து இது மாதிரி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கவே கூடாது. அவங்க பண்ண கோல்மால் எல்லாம் ஐயோ, அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குளறுபடி பண்ணியிருந்தாங்க. நாங்க பண்ண ஸ்டடி அப்படின்னு சொன்னாங்க, நாங்களே ஆர்டிஐல போட்டு நீங்க பண்ண ஸ்டடியை காமிங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கினா அது வந்து ஈல்டு வந்து 68% அதிகமா இருந்துச்சு, நான் பார்த்தானா 16% கூட இல்ல, அவன் ரெக்கார்ட் பண்ணதே அவனுக்கு கணக்கே தெரியல, இதுல இருந்து 68% இவ்வளவு நம்பர் வந்திருக்கும், நீயே தான் போட்டிருக்க இவ்வளவுதான் வந்திருக்கு, அது எது கூட செக் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா அது 40 வருஷம் பின்னாடி பழைய ஒரு வருணான்ற ஒரு வெரைட்டி கூட. சோ இப்ப நீங்க வந்து நல்ல மார்க் வாங்குவீங்க மேத்ஸ்ல, யார் உங்க கிளாஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பையன் கூட பாப்பீங்களா இல்ல ஃபெயில் ஆற பையன் கூட கம்பேர் பண்ணுவீங்களா, அத மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணி இது மாதிரிலாம் என்னென்னமோ குளறுபடி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் அவ்வளவு அசிங்கமா. சோ அப்போ இதுல இருந்து வந்து நம்ம இந்த ரெகுலேஷனை ஒட்டி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு, நிறைய பொய்கள் இருக்கு, நிறைய தப்புகள் இருக்கு, தவறுகள் பண்ணிட்டே இருக்காங்க, அது எல்லாத்தையும் ஒட்டியும் அதுல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்போ என்விரான்மெண்டல் ரிலீஸ் எதுக்கு வரணும், அது கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுல இருந்து ஆக்சுவலி அப்போ இது வந்து ஒரு 2 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்சுக்கு தான் வந்து தேர்ந்துச்சு, அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு வருஷத்துல. அப்போ வந்து நிறைய வாட்டி நீங்க பதுங்கணும், இந்த ஜட்ஜ் எப்படி அந்த ஜட்ஜ் இந்த நாட்டுல அவ்வளவு கேவலமான இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு ஃபைனலா இதுக்கு ஃபைனல் ஹியரிங் வந்து வரும்போது ஜஸ்டிஸ் நாகரத்னா அண்ட் ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் 2 பேர் இருந்தாங்க, அவங்க தான் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது வந்து ஸ்பிளிட் வெர்டிக்ட் ஆயிடுச்சு. அதனால அது வந்து இப்போ போன வருடம் ஜூலை அதுக்கப்புறமா வந்து அப்போ ஆனா அதுல வந்து 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரும்போது காமன் ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், 2 பேரும் ஒத்து போகக்கூடிய ஆர்டர்ஸ் இது இருக்கு, 2 பேர் தனித்தனி ஆர்டர்ஸ் வேற கொடுப்பாங்க. அப்போ சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல இருந்து நிறைய எடுத்திருந்தாங்க. ஆமா, இந்த ஜிஎஸ்சியோட ஃபெயிலியர் நிறைய இருக்கு, அவங்களுக்கான அந்த டெஸ்ட் அண்ட் இது பண்ண வேண்டிய ப்ரோட்டோகால்ஸ் சரியா ஃபாலோ பண்ணல, ப்ரிகாஷனரி பிரின்சிபல்ன்றத அறவே இவங்க எந்த இடத்துலயுமே அப்ளையே பண்ணல அப்படிங்கிற. நாகரத்னான்றவங்க வந்து ஒரு சீனியர் ஜஸ்டிஸ், அவங்க கிழிச்சிருக்காங்க, நிறைய எல்லா விஷயங்களும் எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகா வந்து எடுத்து சொல்றாங்க. சஞ்சய் கரோல் பேசும் போதெல்லாம் வந்து ரொம்ப அழகா ஆமாமா இது எப்படி பண்றாங்க, ஆமா அது சரியில்லையே இது சரியில்லையே, ஆனாலும் இதை அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு அவரோட இதுல. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்பிளிட் வெர்டிக்ட்குள்ளேயும் இந்த காமன் ஆர்டர்ஸ் சொல்லக்கூடிய நிறைய இருந்துச்சு. ஒண்ணு வந்து இம்மீடியட்டா நம்ம நேஷனல் லெவல் அவங்க திருப்பி அந்த இதுல இருந்து எடுக்கிறாங்க, பிடி பிரிஞ்சலுக்கு எடுத்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வைக்கணும், இன்க்ளூடிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இன்க்ளூடிங் எவ்ரிபடி, ஃபார்மர்ஸ், கன்சியூமர்ஸ், எவ்ரிபடி, என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாரையும் வச்சு நீங்க யூ ஷுட் கன்சல்ட் பண்ணி ஒரு நேஷனல் பாலிசி ஃபார் அது ஜிஎம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றாங்க.
அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அதே மாதிரி இந்த பயோசேஃப்டி டாசியர் ஒண்ணு, அது ஒரு காமெடி. அந்த மஸ்டர்டுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு 3000 பேஜுக்கு மேல இருக்கும், 4500 பேஜ். அதை வந்து பொதுத்தளத்துல போடணும்னு பிடி பிரிஞ்சல் காலத்துல இருந்தே இவங்க நிறைய கேஸ் போட்டு தான் வின் பண்ணிருக்காங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட் அப்போலேன்னு சொல்லுது, அது வந்து ஒரு கண்டிஷனாவே சொல்லியிருக்கு, பயோசேஃப்டி டாசியர் ஷுட் பி புட் அப் ஃபார் பப்ளிக் ரிவ்யூ. ஆனா அவங்க அதை போடவே இல்லை, இதுக்கும் போடல. இதை போடுங்கன்னா பப்ளிக்கா இதுல எல்லாம் போட மாட்டோம், எங்களுடைய ஆபீஸ்ல வச்சிருப்போம், நீங்க வெளில வரும்போது பேனா பென்சிலு பேப்பரு இது போனு எதுவுமே வச்சுக்காம உள்ள வந்து அதை பார்த்து அப்படி போயிடலாம் அப்படின்றாங்க. அதாவது 4200 பேஜா நீங்க போய் பார்த்து அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளில வந்து அதுக்கப்புறமா அதுக்கு வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சோ நாங்க வந்து அதையும் கொஸ்டின் பண்ணோம், அதுவே தப்பு, அதை வந்து வெப்சைட்ல போடணும், இட் ஷுட் பி அலௌட், பீப்புள் ஷுட் பி பப்ளிக் ஸ்க்ரூட்டினிக்கு அது வரணும் அப்படின்னு சொன்னோம். அதையும் இவங்க அக்செப்ட் பண்ணி ஆமா இட் ஷுட் பி இமீடியட்லி புட்டுனாங்க. அதுவும் நடக்கல, இன்னி வரைக்கும் அது கூட வரல. சோ இவங்க 2 பேரும் சொன்ன காமன் ஆர்டர்ஸ் அதுதான். சோ கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இமீடியட்டா பண்ண வேண்டியதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா, அந்த நேஷனல் பாலிசி ஃபார் ஜிஎம் வரணும், அது கன்சல்டேட்டிவா இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி இந்த இது எல்லாமே வந்து பயோசேஃப்டி இது எல்லாமே வந்து பப்ளிக் டொமைன்ல வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபீல்ட் ட்ரையலுக்காக வேண்டிய இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஷுட் பி ஃபாலோட் அப்படிலாம் போட்டு இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அது எதுவுமே இன்னும் கண்டக்ட் பண்ணப்படல, அது நடக்கல. ஆனா அரசு திருப்பி ஆமா அவங்க வந்து 3 மாசத்துக்குள்ள பண்ணணும் நாங்க அந்த நேஷனல் பாலிசியை. சோ இந்த இம்போர்ட்ஸ் மத்ததுக்கெல்லாம் கூட இமீடியட்டா தே ஹேவ் டு கம்ப்ளை, அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸையும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையுமே சொன்னாங்க. இது வரைக்கும் எதுவுமே நடக்கல, அரசு அதை பத்தி கவலைப்படாம இன்னும் அந்த இது கூட ஃபார்ம் பண்ணல. கோர்ட் எங்க நிக்குது அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்காக. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, தி சேம் கேஸ் வில் பி ரெஃபர்ட் டு அ பிக்கர் பெஞ்ச், 3 பெஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுவே இன்னும் நடக்கல, அதுக்கே தொங்கல்ல இருக்கு. போன வாட்டி சொன்னாங்க அதுல இருந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து மொன்சாண்டோக்காக அப்பியர் ஆனவர், முன்னாடி அவர் இதுவா இருக்கும்போது அட்வொகேட்டா இருக்கும்போதுன்றதுனால அவரை ரெக்யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, அவரா ரெக்யூஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. அதுக்குள்ள அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு, அவரு போயிடுச்சு. இப்ப அடுத்தது இப்ப இன்னும் அந்த யார் இருப்பாங்க அந்த 3 பெஞ்ச்ல அப்படிங்கறதே வந்து இன்னும் இதுவாகல, இன்னும் அலாட்டே ஆகல. அது ஆகி அது வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஹியரிங் ஆரம்பிச்சு இது பண்ணலாம். நம்ம இந்த இந்த கார்பரேட்டைசேஷன், அப்புறம் லீகல் பேட்டில், அதுக்கு முன்னாடி இருந்த கல்ச்சரல் எஃபெக்ட்ஸ், என்விரான்மெண்ட்லாம் தாண்டி பெரும்பாலும் நம்ம அக்கௌண்டபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது வெறும் காமர்ஸ் ட்ரேட் அக்கௌண்டபிலிட்டி மட்டும் பார்த்து நவுந்துடுறாங்க. அதுவுமே பார்க்கறது இல்லை, பட் அதோட நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அக்கௌண்டபிலிட்டியில் மனித உயிர்கள், சூழல், டைவர்சிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல அக்கௌண்டபிலிட்டி இப்போ பணம், பொது பணம் ட்ரேட் இல்லாத இப்போ நம்ம மக்களுடைய பொது பணத்தை ஜஸ்ட் லைக் தட் எடுத்து யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில், நீங்க சொன்ன மாதிரி இதுக்கே 500 கோடினா இந்த 52 பயிருக்கு 500 கோடின்னு சும்மா ஆவரேஜ் பண்ணா கூட ஒரு 25,000 கோடி ரூபாய் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் உள்ள போட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு நாள்ல கடந்து போறது அப்படிங்கிற இந்த அலட்சிய போக்கு இதெல்லாம் இருக்குங்களா. இது இது அளவு 20 வருஷம் இல்லை, பொதுவாகவே அரசியல் அலட்சிய போக்கு அதிகம். ஒரு நாள் ரோடு தோண்டுவாங்க, அடுத்த நாள் பேத்துருவாங்க. அதெல்லாம் அதை விட இது எவ்வளவு மோசமானதுன்னு நமக்கு தெரியுது. அப்ப இந்த அக்கௌண்டபிலிட்டியில இருக்கக்கூடிய அலட்சியம் என்னென்ன வகையில, நான் சொல்ற மாதிரி வெறும் ட்ரேடா மட்டும் இல்லாம என்னென்ன வகையில அவ்வளவு அலட்சியம் இதுல இருந்திருக்குன்னு நம்ம அதை ஒரு இறுதி கேள்வியா இங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல மனித உயிர்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சோம், மத்ததெல்லாம் சேர்த்து சொல்லணும். மனித உயிர்கள் நீங்க திருப்பி திருப்பி சொல்லும் போது கிளியரா போயிருக்கான்னு தெரியல. சரி, இப்போ வந்து நிறைய விவசாயிகளோட தற்கொலை நடந்துட்டு இருக்கு நிறைய காரணங்களுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 15 வருடத்துல பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 15-18 வருடங்களாக 25 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக. ஆமா, அதுவே வந்து கரெக்டான நம்பர் ஆனா இல்ல. இந்த நம்பர் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னா நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோல இருந்து எடுக்கிறோம். அவனே நிறைய போய் சொல்லுவான், எல்லாத்தையும் எல்லாம் வந்து நிஜமாவே விவசாயிகள் வந்து விவசாயி தற்கொலையாவே பண்ண மாட்டாங்க, ஹார்ட் அட்டாக்னுவா, இது வந்து குடும்ப பிரச்சனைவா, உடம்பு சரியில்லைன்னுவா, ஏதாவது ஒன்று போட்டு பண்ணிருப்பான். அப்போ நம்மளுக்கு வந்த உண்மைன்றதே வந்து அது ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜா தான் இருக்கும். அப்போ அதுவே வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. அதுல 70% காட்டன்ல நடக்குது, பருத்தி விவசாயிகளா இருக்காங்க. அப்போ அதுல 2002 நீங்க கொண்டுட்டீங்க பிடி கத்திரி பிரீடி பருத்திய கொடுத்தீங்களா, அப்போ அது வந்து காப்பாத்திருக்கணும். நீங்க சொல்றபடி அப்படியே ஈல்டு ஆயிடும், அப்படியே இவங்க எல்லாம் விவசாயிகள் எல்லாமே இதுவாயிருவானுங்களே, இன்னமும் அது தொடருது, அதே அளவுலதான் இருக்கு, அதே பிரச்சனைகள்ல இருக்கு. ஆனா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறாங்க? அப்போ அந்த கம்பெனி எடுத்துக்கணுமா இல்லையா, இல்ல அந்த அரசாங்கம் எடுத்துக்கணுமா இல்லையா, யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இது மாதிரி வரும்பொழுது அப்போ வந்து அது கேட்டில் அஃபெக்ட் பண்ணுது, எங்க சுற்றுச்சூழல் அஃபெக்ட் பண்ணுது, வருங்காலத்தை அஃபெக்ட் பண்ணுது, இவ்வளவு ஹெல்த் பீப்புளுக்கான ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஸ்டடிஸ் இருக்கு, நம்ம வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், அதாவது கோலிஷன் ஃபார் ஜிஎம் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியா பூரா ஒருங்கிணைத்து ஒரு வாலண்டியர்ஸ் சேர்த்து நடத்துறது.
அவங்கதான் இதுக்கான பரப்புரை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா ஜிஎம் info.org அப்படின்னு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. அது உள்ள நிறைய தரவுகளும் இருக்கு. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமே வந்து பப்ளிஷ் பண்ணிருந்தோம். அதுல வந்து 400 ஸ்டடிஸ், அதாவது சயின்டிபிக் பியர் ரிவ்யூட் பப்ளிஷ்டு ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து நாட் ஒன்லி சயின்டிபிக், நாட் ஒன்லி பியர் ரிவ்யூட், பப்ளிஷ்டாகவும் இருக்கணும். பப்ளிஷ்டு நேச்சர்.com அது மாதிரிலாம் ஒரு பெரிய உலக அளவுல பெரிய மதிக்கப்பட்ட இதுல இந்த பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அத மாதிரியான பப்ளிகேஷன்ஸ் 400 சச் ஸ்டடிஸ். இது எல்லாமே வந்து நான் சொல்றது இப்ப நம்ம 10 வருடங்களுக்கு முன்னாடியே அது பப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்பவே வந்து அவ்வளவு ஸ்டடிஸ் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. சோ மண்ணுக்கு என்னென்ன கேடு விளைவிக்கும், வேற சுற்றுச்சூழலுக்கு என்ன கேடு விளைவிக்குது, நம்ம ஹெல்த்துக்கு என்ன கேடு விளைவிக்குது, பெண்களுக்கு என்ன மாதிரி ஆகுது, குழந்தைகளுக்கு என்ன ஆகுது, லாக்டேட்டிங் மதருக்கு எப்படி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் நிறைய இதெல்லாம் வந்து பல ஆய்வுகள். அந்த ஆய்வுகளை அதோட எக்ஸ்ட்ராக்ட் போட்டு 400 போட்டு ஒரு புத்தகமாவே வெளியிட்டிருக்கோம். அந்த அளவுல இருக்கு. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கணும் போது ஒரு அரசாங்கத்துக்கு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க போச்சு? அது இப்ப இதையே கொண்டு பெரிய வியாபாரம் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப இந்த கம்பெனிக்கான இது என்னாச்சு? இப்பதான் வந்து ஹெர்பிசைட் டாலரன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த மொன்சாண்டோட ஹெர்பிசைட் தான் பெருசா ஞாபகம் வரும் இல்லையா? அது வந்து அதுல வந்து எவ்வளவு பேர் கேன்சர் வந்து இது இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இப்போ அது வந்து ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணப்பட்டு அவன் வந்து பில்லியன் கணக்கே போயிடுச்சு. இப்போ வந்து அவங்க வந்து கொடுக்க வேண்டியதா போச்சு. நிறைய கேசஸ் அங்க இதுவாயி வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல. சோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அங்க வருது. இங்க ஒண்ணுமே கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கே இல்ல. அடுத்த லெவல் அரசுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் எல்லாரும் கலந்து இதுக்கான பல இது பண்ணிருக்கணும். அதுவும் பண்ணல. இதோட அக்கௌண்டபிலிட்டி அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப இதுக்கான பல கோடிகளை செலவு பண்ணிருக்கீங்களே, அதுக்கு பதிலா நீங்க எங்க விவசாயிகளுக்கு நீ எண்ணெய் வித்து போடு, நீ இதை பண்ணு, இல்லன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு வேற அனுகூலங்கள் பண்ணிருந்தீங்கனாலே வந்து இன்னும் எக்கச்சக்கமா எங்களோட இது பெருகிருக்கும். அவர்களோட இன்கமும் பெருகிருக்கும், எங்களோட ஈல்டும் பெருகிருக்கும், எல்லாமே பெருகிருக்கும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கும்? இந்த ICAR அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வைக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க என்ன ரிசர்ச் பண்றீங்க? இந்தியாவுக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கும், நம்ம ஊர்ல எவ்வளவு பேரு இப்ப வந்து லேண்ட் ஹோல்டிங் எப்படி இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி விவசாயிகள் இருக்காங்க, இந்த சிறு குறு விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையா, மானபாத்த விவசாயம் எவ்வளவு பேரு, அதுக்கான என்னென்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? கிடையாது. இதுக்கு மட்டும் கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. சோ இவர்கள் எல்லாருமே இயங்குவது இந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கான ஏஜென்ட்டுகளாக மட்டுமே இருக்காங்க. அப்போ அதுதான் அந்த அக்கௌண்டபிலிட்டியை கொஸ்டின் பண்றது இங்க யாருமே இல்லை, நம்ம பேசவே இல்லை. பெரிய அளவுல நீங்க சொன்ன மாதிரி அந்த எத்திக்ஸ் அந்த அரௌண்ட் தட்லாம் நம்ம கேள்வி எழுப்பியது சமூக ஆர்வலர்கள் தான். அதே மாதிரிதான் இவங்க எல்லாம் தான் திருப்பி எழுந்து நின்று இப்ப திருப்பி கேட்கணும். இப்ப நம்ம வந்து திருப்பி RTI போட்டு ICAR எவ்வளவு செலவு பண்ணிருக்க, இப்ப இவ்வளவு செலவு பண்ணிய, இன்னைக்கு GM நீயே வேணான்றிய, அப்ப இது யார் அப்பா வீட்டு காசை நீங்க செலவு பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அப்போ அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன? இப்ப நீ அடுத்ததுலயே அதே மாதிரி ஃபெயில் ஆக மாட்டேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு அரிசியில தேவையா, அரிசியில தேவை, அரிசிக்கு நம்ம நாட்டுக்கு தேவையா இருக்கிறத விட 2 மடங்கு உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் பல வருடங்களா. இப்ப கடந்த 2 ஆண்டுகளா உலகத்திலேயே வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் வந்து சைனா இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா இந்தியா அதையும் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. சர்ப்ளஸ், பயங்கர சர்ப்ளஸ், விலை அந்த அளவுக்கு அத வந்து அரசியல் பெருச்சாளிகளும் நிஜ பெருச்சாளிகளையும் சாப்பிட்டுட்டு இருக்கு, இது கிடங்குகள்ல இருக்கிறத இல்லையா? வேற எதுவுமே அந்த அளவுக்கு வேஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இதுக்குள்ள உங்களுக்கு என்ன அப்படியே ரொம்ப கை முறுக்கி காலை முறுக்கி அதை கொண்டு வர வேண்டிய நெசசிட்டி என்ன? சோ அந்த இடத்துல திருப்பி அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்துகிட்டே இருக்கு. சோ அதை திருப்பி கேள்விகள் கேட்காம வேற, ஏன்னா இது எழுப்பப்பட வேண்டிய இடங்கள்ல அது வரமாட்டேங்குது. அவங்களுக்கு இருக்கணும் அந்த அக்கௌண்டபிலிட்டி, அரசுல காணும். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து இவங்க கூட இந்த CAG மாதிரி அந்த இது இருக்காங்க இல்லையா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் இது பண்றாங்களே, வருஷம் வந்து இந்த காம்ப்ட்ரோலர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் அப்படின்னு அவங்களுக்கான இது பண்றாங்க இல்லையா, தணிக்கை குழுக்கள், அதுல இருந்து கூட வர மாட்டேங்குது. அதுல இருந்து எல்லாமே தப்பிச்சிருது இதெல்லாம். சோ நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா அதெல்லாம் எங்க போச்சு? அது என்ன ஆகுது? இதுக்கு ஏன் பண்ணீங்க? அப்ப GMக்கு இவ்வளவு நாள் பண்ணீங்களே, இன்னைக்கு வந்து இது ஓகே அது வேண்டாம் இதுன்றீங்களே, என்ன அர்த்தம்? இதுக்கு என்னென்ன இதுக்கு ரெடியா என்ன பண்ணீங்க? ஜெனடிக்கலி எடிட்டட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்களா? ஓபன் பண்றீங்களா? அந்த சீக்வன்ஸ் எடுத்து கொடுக்குறீங்களா? இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் இருக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்விகள் பொது தளத்துக்கு வந்தே ஆகணும். இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி திருப்பி நம்ம அந்த கேள்விகளை வைக்கலன்னா இட் ஹஸ் பீன் a complete failure of the government side and these institutions that are propped up. இவ்வளவு வருடங்களாக மக்கள் தான் கொடுத்துன்னு இருக்காங்க. ஆமா, இதுல யார் பாதிக்கப்படுவது? நம்ம மக்கள் தான் பெரிய அளவுல. விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, போத் எக்கலாஜிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி, கன்சியூமர்ஸ் நுகர்வோர் நம்ம எல்லாருமே. சோ அப்போ நம்மளோட ஹெல்த் உன்னால டைரக்டா காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்ல, ஏன்னா நீங்க திருப்பி அதுக்கு ஸ்டடியே பண்ண மாட்டேன்றீங்க, அதுக்கு ரிசர்ச் பண்ண மாட்டேன்றீங்க. இதனாலதான் வந்துச்சானு இப்பதானே இவ்வளவு வருஷம் கழிச்சு தானே அவன் மாற்றான் அங்க அந்த இதுக்கு ஃபார் த வீடி சைடு. அவங்க அந்த கலைக்கொல்லிக்கு மாட்டிக்கிட்டு தானே.
இப்பதான் வந்து இவ்வளவு வருஷமா வந்து ஏமாத்திக்கிட்டே இருந்தான் இல்லையா. அதனால எனக்கு என்ன அதுக்கான ஸ்டடிஸ் தோணுதுன்னா, வந்து இப்போ இப்ப டைரக்டா மறுபடியும் காஸ் அண்ட் மக்கள் எஃபெக்ட் எழுச்சி பண்ண முடியாது. அந்த போராட்டம். ரவுண்ட் அப்ன்ற ஒரே ஒண்ணுத்துல மட்டுமே இப்ப மாத்திரம் கிளைபோசேட் இருக்கு இல்லையா, அதுக்கு ம், ம், சோ அதுல மட்டுமே $1 பில்லியன் அங்க கொடுக்க வேண்டியதா போச்சு நீங்க ம், பாத்தீங்கன்னா. சோ அது என்னைக்கு எங்க இருந்து நம்ம பிடிப்போம், அது எங்க வரும், அந்த அளவுக்கு அவங்களை நெருக்கி கொண்டு வரதுக்கான இது யார் செயல்படுவாங்க அப்படிங்கறது பாக்கணும். ம். அப்போ மக்களுக்கான விழிப்புணர்வு இல்லாம இது எதையுமே பண்ண முடியாது. அதனாலதான் வந்து ஈஸியா வந்து ஜிஎம்ஜின்ற நாளைக்கு ஆமா. திருத்தப்பட்டன்னு ஒண்ணும் ம், இல்ல அப்படின்னா, இப்படின்னா ஒண்ணும் ம், இல்ல அப்படின்னா அது அப்படின்னு. சோ அப்ப ம், நம்ம அப்படின்னா என்னன்னு கேட்கணும், ஏன்னு கேட்கணும், அதுக்கான நெசசிட்டி இருக்கா, இட்ஸ் டோட்டலி அன்நீடட் அன்சேஃப் ம், அப்படிங்கிற போது அது எதுக்கு வரணும் அப்படின்றத ம், திருப்பி 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 எல்லா தளங்களும் கேட்கணும். அந்த ம், ம், அரௌண்ட் ஆல் தீஸ் ஏரியாஸ் அதை திருப்பி திருப்பி நிறுத்துறோம். அப்படிதான் ம், நிறுத்திருக்கு. இந்தியா அளவுல ம், எக்கச்சக்கமா இந்த விழிப்புணர்வு போனதும் சிவில் சொசைட்டி கிட்ட இருந்தான். இப்ப அதனாலதான் அவங்க ம், எல்லாம் இயங்காத மாதிரி பண்றாங்க. இப்போ ஒரு கிரீன் பீஸ் அப்போ ம், வந்து ரொம்ப பெரிய அளவுல அதெல்லாம் வெகுவா இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அப்படியே பல்ல பிடிங்கி அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி இல்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் ஒண்ணுமே ம், அவங்க வந்து இப்ப சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஏரியாலே ஒர்க் பண்ணல. ம், ம், ஸோ அப்படிதான் ஹியூமன் ரைட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவங்களை வந்து ஆம்னஸ்டியை வந்து வெளில தள்ளிறாங்கல்ல. இது மாதிரி இவங்க எல்லாரையுமே, ம், ஏன்னா ஹியூமன் ரைட்னா என்னன்னே தெரியாத நம்ம அரசுக்கும் சரி நம்ம சொசைட்டிக்கும். அப்ப அது ம், உள்ள ம், ஒருத்த வந்து இதெல்லாம் தப்பு, ஹியூமன் ரைட்டா எதுவா தப்பு, அதுக்கான அதை கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தான் ஒரு சிவில் சொசைட்டி. அவனை உடனே வந்து ம், செயலிழக்க வைக்க, ம், அப்படியே அவன் இயங்கக்கூடாது அப்படின்னு பண்றது. சோ அது மாதிரிதான் இதுலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்கள் அவங்களோட விழிப்புணர்வுல இருந்து பெரிய அளவுல இதை திருப்பி திருப்பி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் இந்த அத்தனை தளங்கள்லயும் இதை வந்து கேட்கணும். இது அத்தனை ஆங்கிள்லயும் இதுல கேட்டா தவிர சொன்ன இதுல மாதிரி அகாடமிஷியன்ஸ், ரிசர்ச்சரு, களத்துல இருக்கவங்க, விவசாயிங்க, குழந்தையை சார்ந்த இயந்திரங்கள் எல்லாருமே இதுல ஒரு முக்கியமான பங்காற்றும்னு நினைக்கிறேன். ஆமா. பட் நீங்க சொல்ற மாதிரி இப்ப 2022ல நடந்த அலட்சியம் மாதிரி இனிமேல் நடந்துராதுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. காரணம், அதுக்காக வேலை செய்யக்கூடிய சாமானிய மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையை தான் நான் பாக்குறேன். பாப்போம், தொடர்ச்சியா இது சார்ந்து இது நமக்கு வந்து நீங்க அடிக்கடி சொல்றதுதான். போராட்டம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் பொழுது இது இல்லைன்னா அது, அது ம். இல்லைன்னா அதுன்னு கையில தூக்கி போட்டுனாருங்க, சுடுது மடிய அப்படின்னு ஹாட் பொட்டேட்டோ ஆமா, கேம் மாதிரி அதேதான். விளையாடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ம். பார்ப்போம், தொடர்ச்சியா அதை எஜுகேட் பண்ண வேண்டியதும் ஆமா, இளைஞர்கள் நம்மளுடைய இன்னைக்கு வேலையா இன்னும் இருக்கு. நிறைய பார்க்கணும். இது அவங்களோட எதிர்காலத்துக்கு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. கேள்விக்குறியா இருக்கு. இப்ப நான் பார்த்து இப்ப என்ன சுத்தி ம், நம்ம இயங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசர் செல்வம், ம், ராமு, இங்க ம். அங்க கவிதா, அங்க ராஜேஷ், இங்க உஷா, ம். அங்க ஸ்ரீதர், பாத்தீங்கன்னா எல்லாரும் வெள்ள முடியோட நிக்கிறாங்க இன்னைக்கு. ஆமா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இளைஞர்கள்லாம் வந்து இதை திருப்பி எடுத்து அவங்க ம், இதுக்கான ஏன்னா வந்து சயின்ஸ்ன்றதை ஏமாத்த பாக்குறாங்க. நம்மள சயின்ஸ் இல்லைன்னா அவங்கள சயின்ஸாவும் கொஸ்டின் கேட்டிருக்கும், ம், அப்புறம் ம், ம், எத்திக்கலாவும் கொஸ்டின் கேட்கறோம், என்விரான்மெண்டலாவும் பாக்குறோம், ஹெல்த்தாவும் பாரு அப்படின்னு சொல்லுவோம். சோ அது மாதிரி எல்லா தளங்களையும் அவனுக்கு வந்து செக் வச்சா தவிர அவங்க வேக ம், வேகமா வருவாங்க. இதுல ம், ஒரே ஒரு ஆறுதலான விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ம், உலக அளவுல அங்கங்க எதிர்ப்பு இருந்திருக்கு இல்லையா ம், ஜிஎம்க்கு. நான் அப்பவே சொன்ன மாதிரி ஒரு 3% லேண்ட் தான் ஹோல் ஆஃப் த வேர்ல்டுல இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10-13 கண்ட்ரிஸ் மட்டும் தான் இது பெருசா பெரிய அளவுல எடுத்துட்டு இயங்குறாங்க. மீதி எல்லாம் பெரிய பெரிய அளவுல இது எடுக்கல இல்லையா. அப்போ ம், அது ம். மாதிரி இருக்கிற இடத்துல அவன் எல்லாம் என்னத்துக்கு போராடுறான்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டுல இது வரக்கூடாதுன்னு வெஸ்டர்ன் யூரோப் சொல்லலாம். அமெரிக்கா, கனடால எல்லாம் வந்து அதை லேபிள் பண்ணு அப்படின்றதுக்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் லேபிளே பண்ண விடாம சண்டை போட்டுட்டு இருக்கான். ம். இந்தியால நீ ஃபீல்டு ட்ரையல் பண்ணலாமா கூடாதான்றதே பல வருடங்கள் வச்சுட்டு இருக்கோம். 25 ம். வருஷமா அவனை திருப்பி முன்னேற விடாம தடுத்திருக்கோம். இங்க ஆ. வச்சுட்டாங்கன்னா இதுதான் ஆக்சுவலி லாஸ்ட் பாஸ்டியன் உலகத்துல. ம். இந்த இடத்துல ம். அவன் திணிச்சுட்டானா எல்லா இடத்துலயும் திணிச்சிருவான். நம்மள சுத்தி இந்த பக்கம் திணிச்சிருவாங்க. அந்த பக்கம் திணிச்சிட்டான். ம். பிடி ம். கத்திரியே வந்து இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் பங்களாதேஷ்ல போட்டிருக்கான். அங்கேயிருந்து திருட்டு போட்டுருவோம். திரும்ப நம்ம ஊர்ல கொண்டு வர பார்த்தான். அப்ப கூட ம். இந்த ம். சிவில் சொசைட்டியால மட்டும்தான் இது ம். நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல ம். ரொம்ப பெரிய அளவுல பெருமைப்படணும் நம்ம எல்லாருமே. ஆமா, So ஆமா, ஆமா. அதனால ஏன்னா செய்ய இப்ப முடியும். கண்கூடா பார்க்க முடியுது. இப்ப நானு இவ்வ- 2012ல இருந்து இதை கண்கூடா பார்க்கறேன். இது எந்த மாதிரியான ஒரு போராட்டமா இந்தியாவில் ம், நடந்திருக்கு. அது ஜந்தர் மந்தர்ல இருந்து பெசன்ட் நகர் பீச் வரைக்கும் ம், இருக்கக்கூடியதுல மஸ்டர்ட்லயும் கத்திரிக்காய்லாம் ரொம்ப தெளிவா பார்க்க முடிஞ்சது. பட் மக்களாக எழுந்து வந்து இதுல நகரத்தார்களுக்கு வந்து சம்பந்தம், வேளாண்மைக்கு என்ன சம்பந்தம் இல்லாத, அந்த பிரிவினை இல்லாத இயங்கின ஒரு பெரும் போராட்டமா பார்க்கறேன். அது எப்படி ஆமா, பஞ்சாப் ஆமா. விவசாயிகளுடைய போராட்டம் இருந்ததோ அதே மாதிரி தான் ஜிஎம்ஏ பார்க்க வேண்டியிருக்கு. அதனால மக்கள் வந்து கல்வி வயப்படுவதும், அதற்கு எந்த கேள்வியா இருந்தாலும் தைரியமா கேட்கறதுங்கிறது தான் முதல் வேலையா பார்க்கறேன். மற்ற இடங்களை விட இங்க இது சார்ந்த விழிப்புணர்வு இந்த 20 ஆண்டுகளாக ஏற்படுத்தின அனைத்து அனைத்து நபர்களையும், இயக்கங்களையும், ஆம், எல்லாமே நம்ம வந்து அவங்களை நன்றியோட பார்க்க வேண்டியிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா. நன்றி. ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு நன்றி. நாட்டு நேயர்களுக்கு நன்றி. உங்களுக்கும் ஸ்பெஷல் நன்றி பாஸ்கர். ம்.